எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மஹ்ஷர் சம்பந்தமாக நாம் அதிகம் நினைத்து பார்ப்பதில்லை. துனியாவை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆகிராவை நாம் நினைக்கிறோம் என்றால் நான் உட்பட இல்லை. ஏனென்றால் துனியா நம்மளை பிஸியாக்கி இருக்கிறது. அதனால் ஆகிராவுடைய சிந்தனை நமக்கு மிகவும் குறைவு. ஒவ்வொரு பிரச்சனைகளும் அதனுடைய தீர்வை தேடி அலைகிற நேரம் நமக்கு ஆகிரா மறக்கடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் அதிகம் ஆகிராவை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான அவைகளில் இப்படியான தலைப்புகள் தரப்படுகிறது. ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாம் தெரிந்த அந்த மறுமை நாள் சம்பந்தமான நிகழ்வுகளை திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்கிற நேரம் நமக்கு அது பயனளிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மூமின்களாக இருந்தால் பொதுவாக இன்னொரு விடயத்தையும் நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான் என்று சொன்னால் அது அப்ப பார்ப்போமே என்று சிலர்கள் போகிறார்கள். மறுமை என்றால் அல்லாஹ் பிடிப்பானே, அந்த சன்னிதானம் அதிபயங்கரமாக இருக்குமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்ற அச்சம் நமக்குள் அதிகமான நேரங்களில் வருவதில்லை. பேசிலே ஒரு 2000 5000 காணவில்லை என்று சொன்னால் நாம் பதற அளவுக்கு கூட மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான் என்றால் அந்த பதட்டம் நமக்குள் வருவதில்லை. வேர்வை வடிந்து விறுவிறுத்த கோலத்தில் அல்லாஹ் மறுமையில கேட்பானே என்ற அச்சம் நமக்கு வருகிறதா என்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு அந்த அச்சமே இல்லை. அப்ப பார்ப்போமே என்கிறார்கள் தைரியமாக. கடனை வாங்கிவிட்டு கடன் கொடுக்க வேண்டும், அது பயங்கரமான குற்றம் என்று தெரிந்தும் அதுக்கு ரொம்ப அசால்ட்டாக பொடுப்போக்காக நடக்கிறவர்கள் அதிகமாக இந்த உம்மத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில நாம் என்ன, நமக்கு அந்த மறுமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் அவர்கள் ஒரு போர் தளபதி எப்படி தன்னுடைய போர் வீரர்களுக்கு எச்சரிப்பார்களுக்கு முந்திரு ஜெய்ஷ், ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ, சாதாரணமா படை தளபதி பேசுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. சும்மா உட்காருங்கன்னு பேச மாட்டார். அவர் கொஞ்சம் உரத்த குரல்ல சொல்லுவார், நில்லுங்க. அந்த குரலே அவர்களை நிப்பாட்டும். அது படைக்கு ஒரு ஒழுங்குமுறை, அழகு. அந்த மாதிரி ஒரு இதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்து விடும். மறுமையை பற்றி பேசுகிற நேரம் குரல்கள் உயர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பேசுகிற நேரம் அந்த காட்சி அப்படி இருக்கும். திரும்ப ஒரு இடத்தில் பெருமானார் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஒரு தோழர் சொல்லுகிறார், நான் தோழர்களை எல்லாம் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பயங்கரமாக பேசுகிறார்கள், மறுமை விசாரணையை பற்றி பேசுகிறார்கள், அதாபை பற்றி பேசுகிறார்கள். தோழர்கள் தங்களுடைய கைகளை கொண்டு போய் முகத்தில் வைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு தோழர்களும் தேம்பி 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 அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த அதிபயங்கரமான காட்சிகளை பெருமானுடைய நாவில் இருந்து வெளியே வருகிற நேரத்திலே அவருடைய கல்புகளை எல்லாம் அந்த காட்சிகளில் அந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன் என்ற சிந்தனையோடு அவர்கள் அந்த சிந்தனை சங்கமமாகி அவர்கள் துடித்து துடித்து அழுகிற காட்சியை ஒரு தோழர் வர்ணிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை என்று சொன்னாலே ஒரு பயம் வர வேண்டும். பாவங்கள் நடக்கிற நேரம் மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான், மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான் என்ற சிந்தனை நமக்கு வருகிற நேரத்திலே நமக்குள் அந்த பயம் உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்றாலும் நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள், மறுமையினால் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விடயமாகவே பார்க்கிறார்கள். புறம் பேசாதீங்கப்பா, மறுமையிலே ஒரு பெரும் இருளாக வரும் என்றால் அது அப்ப பாப்பமே என்ற சிந்தனையோடு இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது. அவருடைய நடவடிக்கைகள் அதை காட்டிக் கொடுக்கிறது. வாய் மறுமையை நம்புகிறது, தன்னுடைய செயல் மறுமையை நம்பவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் ஹலாலை பேணிக் கொள்ளுங்களப்பா,
அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுவது, லஞ்சம் கொடுக்காம எப்படி செய்யறது, இது எப்படி அப்படி பண்ணுவது, இப்படி இருந்தாலும் வியாபாரம் பண்ணலாம் என்று சாட்டு போக்கு சொல்கிறார்கள். ஏனப்பா ஃபஜ்ருக்கு காணோம், ஏனப்பா இந்த தொழுகைக்கு காணோம் என்று அவ்வளவு வருத்தம், அவ்வளவு நைட்டு முழுக்க இருந்து உடம்பெல்லாம் அவ்வளவு வலி. அவர்களே தங்களுக்கு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான் என்ற உணர்வு வந்தால் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இதை விட மிக கஷ்டப்பட்டு அதாவது கடுமையான யுத்தங்களுக்கு முகம் கொடுத்த தோழர்கள், அவர்கள் எப்பொழுதும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். தொழுகைக்கு அந்த நேரத்துக்கு அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஏதாவது சாட்டு போக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றிய கடமைகளும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்தார்கள் என்று சொன்னால், சாட்டு போக்கு சொல்லி தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வது என்பது இஸ்லாத்துக்குள் இல்லாத ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் முதல் பிரச்சனை மஹ்ஷர் மைதானத்தை பற்றி நான் பேசுவதற்கு முன்னாடி நமக்குள்ள உண்மையான அந்த ஈமான் வருகிற நேரம் தோழர்கள் எப்படி பயந்தார்களோ, எப்படி நடந்தார்களோ, மறுமை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தையே மறந்து விடுவார்கள். மறுமை என்று சொன்னால் அவர்களுக்குள் அந்த நடுக்கம் உருவாகிவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தூதர் அதை பற்றி பேசுகிற நேரமே அவர்கள் நடுங்கி நிற்பார்கள் என்றால் அந்த உணர்வு நமக்கு வருவதற்கு நம்பிக்கை மிக அவசியமாக இருக்கிறது. முதலிலே நாம் நம்பணும், அல்லாஹ் நம்மளை எழுப்பாட்டுவானா. நீங்க திரும்ப கேட்பீங்க, நம்பாமலா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்பிக்கையின் அளவுகள் இருக்கிறது. ஈமான் எல்லோருடைய ஈமானும் ஒரே மாதிரி இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் ஒரு மாதிரி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஈமான் ஒரு மாதிரி, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு ஈமான் ஒரு மாதிரி, நம்முடைய ஈமான் ஒரு மாதிரி. நாம் எல்லோரும் ஒரே ரேஞ்சில் ஈமானை வைக்க முடியாது. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும், ஈமான் குறையும். அல்லாஹ்வுடைய ஈமானுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்வோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஈமானை திரும்ப திரும்ப புதுப்பிக்கிற நேரம் மறுமை நமக்கு வர முன்னாடியே மறுமையில் வாழ்வது போன்ற உணர்வு நமக்குள் ஏற்படும். அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து நமக்கு கேட்டால் எப்படி என்று சொல்லுகிற நேரமே நாம் கண்ணில் இருந்து மாலை பாடையாக கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் நாம் அதை நம்புகிறோம் என்பதை நம்முடைய கண்கள் சொல்லும், நம்முடைய உணர்வுகள் சொல்லும், நம்முடைய நடத்தை சொல்லும், நம்முடைய குடுக்கல் வாங்கல் சொல்லும், நாம் மனைவியோடு நடந்து கொள்கிற விதத்தை சொல்லும், அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்கிற விதத்தை சொல்லும், மக்களை மன்னிக்கிற விதத்தை சொல்லும். கோபம் குரோதம் அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு, பொறாமைகளை தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய பண்பாடுகள் நமக்கு சொல்லித் தரும். அல்லாஹ்வுடைய நீ நம்புகிறாயா இல்லையா என்று. அப்படி என்றால் நம்முடைய பலர்களுடைய நடவடிக்கைகள் நாம் நம்பவில்லை என்பதை நடவடிக்கை நம்மளை காட்டுகிறது, சொல்லிக் கொள்கிறது, சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய அப்படி என்றால் நம்பி அவர்கள் எப்படி நடப்பார்கள் அதை சொல்லிவிட்டு நாம் எந்த அளவு நம்பியிருக்கிறோம் என்பதை உரசி பார்ப்போம். நம்பியவர்கள் எப்படி நடப்பார்கள்? உங்களுக்கு தெரிந்த ஒரு ஹதீஸோடு நான் தொடங்குகிறேன். காமிதியா பெண்ணு பெருமானார் முன்னாடி வருகிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ நீதிமன்றங்களை பார்த்திருக்கிறோம், சர்வதேச நீதிமன்றங்கள் பார்த்திருக்கிறோம், மிக பெரும் நீதியரசர்கள் உட்கார்ந்து விட்டு நீதி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தில் பெருமானாரும் ஒரு ஜட்ஜாக இருந்தார்கள். பெருமானாரும் நீதி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தார்கள். பெருமானார் இந்த உலகத்தில் இல்லாத பொசிஷன் என்னன்னு கேட்கணும். அவர் ஒரு நீதி அரசர், அவருக்கு முன்னாடி வழக்காடப்படுகிற நேரம் நீதி கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கியிருந்தார். விபச்சாரம் செய்தால் திருமணத்துக்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னாடி விபச்சாரம் செய்தால் கசி அடிக்கணும். திருமணம் முடிக்கல அவங்க 100 கசை அடிக்கணும். விபச்சாரம் திருமணத்துக்கு பிறகு செய்தால் அது மிக பிரம்மாண்டமான குற்றம், பயங்கரமான குற்றம். அந்த குற்றத்துக்கு இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால், அதாவது இஸ்லாமிய நாட்டுக்குள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும். இஸ்லாமிய சட்டம் என்னன்னா, அவர்களை கொண்டு வந்து கல்லால் எறிந்து கொள்ளணும், ரஜம் செய்யணும், கல்லால எறிந்து கொள்ளணும். இதை தெரிந்தா, யாராவது ஒரு தப்பு பண்ணிருந்தா, இந்த தப்புக்கு இதான் தண்டனைன்னு தெரிஞ்சிருந்தா, உலகத்தில் யாராவது முன்னாடி போய் நான் இந்த குற்றத்தை செஞ்சுட்டேன்னு ஒப்புக்கொள்வார்களா? இது நடக்கவே நடக்காது. இன்றைக்கு நீதித்துறை இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்கிறது. ஆனால் உலகத்திலே இன்றைக்கும் அநியாயம் தலை தூக்கி இவ்வளவு நீதித்துறை எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தணுமோ, அதாவது திருட்டுகளை எப்படி பிடிக்கலாமோ, வாகனம் வேகமாக ஓடுற நேரம் கேமராவே டார்கெட் பண்ணி பிடிச்சி வீட்டுக்கே வருகிறது. இந்த ஃபைன் இந்த அளவுக்கு இப்படி என்று எல்லாம் சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்கிறாங்க இன்டர்நேஷனலி. ஆனா தப்பு குறைந்திருக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு ஆண்டாண்டாக தப்பு கூடிட்டே போகுது. எப்படி போதைப் பொருள் கூடிட்டு போகுதோ, விபச்சாரம் கூடுது, கொலைகள் கூடுது, அநியாயம் கூடுது, அக்கிரமம் கூடுது. ஏனென்றால் இவர்கள் இவ்வளவு சட்டத்துறை வல்லுநர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை சொல்லியும் இந்த உலகத்தில் அந்த குற்றம் குறையவில்லை.
ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்கள். பெருமானார் ஈமானைத்தான் கொடுத்தார்கள். எந்த குற்றவியல் சட்டத்துக்கும் தண்டனையை விட மிக முக்கியமானது ஈமான் என்பதை இந்த செய்தி காட்டுது. மறுமையுடைய தண்டனையை அஞ்சக்கூடிய அதாவது எப்படி மனிதர்கள் அதை உண்மையாக நம்பினால் எப்படி நடப்பார்கள் என்பதை இது காட்டி கொடுக்குது. என்ன நடக்குது? ராமிதியா பெண்ணு நேரடியா வர்றாங்க. வந்து பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் துரோகம் பண்ணிட்டேன் என்னுடைய ரப்புக்கு, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் யார சொல்லலாம், எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்கன்ட்டாங்க. பெருமானார் மேல இருந்து கீழே பார்க்கிறார்கள். ஜுகைனா குலத்து பெண் ராமிதியா பெண்ணு வந்திருக்கிறார். மேல இருந்து கீழே பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கல, நீங்க பண்ணிட்டீங்களா? உங்களோட விபச்சாரம் செஞ்ச மற்றவர் எங்க? தனியா பண்ணலாது இல்லையா? அவரோடு இன்னொரு பண்ணிருப்பாரு. எந்த ஒரு செய்திகளும் பெருமானார் துருவினதாக எங்கேயுமே இல்லை. மாயிஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வருகிறார்கள். மாயிஷ் பதட்டத்தோட வர்றாங்க. மேல ஆடை இல்ல, துடிச்சு போய் சொல்றாங்க, யார சொல்லலாம் விபச்சாரம் பண்ணிட்டேன்றாங்க. எங்கப்பா அந்த பொம்பளைன்னு கேட்கல. பெருமானார்ட்ட எப்பயும் துருவுற விஷயமே இல்லை. கேட்கணும்னா உட்கார வச்சு துருவி துருவி விசாரிக்கல. நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கன்ட்டாங்க. பெருமானாரிடம் யாரும் பிடிச்சு கொண்டு வரவும் இல்லை. அந்த பெண்ணே தானாக வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி யாராவது சொல்லுகிற நேரம் பெருமானாருடைய வளமை என்னண்டா அவங்கள திருப்பி அனுப்பி தௌபா செய்ய சொல்வது. நீங்க நினைச்சிடக்கூடாது நேரடியா கிடைச்சதுக்கு பிறகு யாருக்கோ என்னமோ அவள் கிடைச்சுதான் சப்பி சப்பி இருக்கிறதுக்கு பெருமானார் 4 பேரை கூப்பிட்டு தெரியுமா அப்படியெல்லாம் பேசவே மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானத்தை கண்டால், யாராவது ஒரு விஷயத்தை கண்டால் முழுக்க மறைப்பார்கள். மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி மிக பெரும் ஒரு கூட்டத்தை பெருமானார் சந்திக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதால. அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை சந்தித்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி உரையை எப்படி நிகழ்த்துறார்கள் தெரியுமா? இது என்ன நாள் என்று கேட்கிறார்கள். இது என்ன நகரம் என்று கேட்கிறார்கள். இது என்ன நகரம், இது என்ன நாள், இது என்ன என்று கேட்டு இது எப்படி, இதுக்குடைய புனிதம் என்னன்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய மானம் அதை விட புனிதம் என்கிறார்கள். மானத்தில் கை வைத்து விளையாட வேண்டாம் என்கிறார்கள். ஒரு மூமினுடைய மானம் எவ்வளவு புனிதம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கத்திலேயே அது இல்லை. கேட்கிறேன்டா யார் எங்க? பெருமானார் அந்த அம்மாவை அனுப்புறாங்க. என் மாயிசனுடைய செய்தியில அவர் ஓடி வர்ற நல்ல தோழர், அவர் மிகவும் சிறப்பான ஒரு தோழர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஞ்சியவர். உணர்வு முந்தி விட்டது, ஈமான் தூக்கப்பட்டு விட்டது நாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் தூக்க ஒரு மோமின் விபச்சாரம் செய்வானான்னு கேட்டால் செய்வான்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மோமின் விபச்சாரம் செய்வான்டால் எப்ப ஈமான் தூக்கப்படும் என்றார்கள். விபச்சாரம் மூடி ஈமான் மறுபடி சங்கமமாகும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மோமின் விபச்சாரம் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை. ஸஹாபு நபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒரு தோழர், மிக முக்கியமான ஒரு தோழர் மாயிஷ் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க. என்ன சொன்னாங்க? 4 மர்ராத், 4 தடவைகள் தலையை திருப்பினாங்க. இந்த பக்கம் திரும்ப அவர் திரும்ப வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் துரோகம் பண்ணிட்டேன், எனக்குரிய தண்டனையை தாங்க யா ரசூலல்லாஹ். பெருமானார் இந்த பக்கம் சொல்லி, இல்ல மாயிஷ், நீங்க போங்க என்கிறார்கள், நீங்க போங்க என்கிறார்கள். பெருமாள் துருவ விரும்பவே இல்லை. திரும்ப சொல்றார்கள், இவர் குடித்திருக்கிறாரு போல. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், வந்து பார்த்து அவர் குடிச்சு இல்ல. மாயிஷ் நீங்க போங்க என்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த புகார்ல வரக்கூடிய செய்தி இறுதியா சொல்றாங்க, முத்தம் கொடுத்திருப்பீங்க மாயிஷ், நீங்க போங்க என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாத்தமுல் அன்பியா ரஹ்மத்துல் ஆலமீன் எப்படி நடந்து கொள்கிறார்? போங்க. அவர் சொல்லுகிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் அல்லாஹ் விபச்சாரம் செய்த கூட்டத்தில் அவரை போடக்கூடாது. இந்த துனியாவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், ஆகிராவை எப்படி, ஆகிராவோட எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? இறுதியில் கேட்டார்கள், சேர்ந்தீங்களான்னு கேட்டார்கள். ஆமா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். கல்லால் எறிந்து கொள்ளுங்கள். அவருக்கு குழி தோண்டப்படவில்லை, ஓடினார். பின்னாடி அடித்தார்கள். அடிக்கிற நேரம் ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், போதும், தாங்க முடியாத வேதனையில். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து நடந்ததை சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், அவர் நிறுத்துங்கள் என்று சொல்கிற நேரம் நிறுத்த வேண்டியது தானே என்றார்கள் ரசூலுல்லாஹ். நிறுத்துங்கள் என்று சொல்கிற நேரம் நிறுத்த வேண்டியது. ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறார்கள். பின்னாடி தோழர்கள் கதைக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எவ்வளவு மறைத்தார்கள், எவ்வளவு மறைத்தார்கள். போக சொன்னார், இந்த மாயிஷுக்கு தேவையா? அவரே அவருடைய மானத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிற நேரம் புகாரில் இந்த செய்தியை பாருங்கள். பெருமானார் பின்னாடி திரும்பி கேட்டார், யாரை பற்றி பேசுகிறீர்கள்,
யாரை பத்தி பேசுறீர்கள்? இவர் யாரு தெரியுமான்னு கேட்டார். இவர் யாரு தெரியுமான்னு கேட்டார். ஜன்னா வாசி என்றார்கள் ரசூலுல்லாஹ். தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அவரை பத்தி பேச வேண்டாம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம ஊர் அப்படியே இருக்கிறது, நம்ம பள்ளிவாசல் அப்படியே இருக்கிறது, நாம் மார்க்கம் பேசல் அப்படியே நடந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்க்கு எது கிடைத்தாலும் பரத்தி விடுகிறோம், எதை கிடைத்தாலும் பேசுகிறோம். நாம் மறுமையை நம்புறவர்களா? மஹ்ஷர் மைதானத்துடைய கேள்வி கணக்கில் எல்லாம் வரும் என்று நினைக்கிறவர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திருந்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு யாரோ ஏதோ சொல்கிற நேரம் நாமளும் அவர்களோடு அப்படியே பேசி அந்த பேச்சில மாட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப இன்னொருடைய பத்தி புறம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி நடந்தார்கள்? மதீனா மிக புனிதமான மனிதர்கள் வாழுகிற இடமாக மாறி இருந்தது. இதேதான் ஜுஹைனா குலத்து பெண் வந்து நின்றார். யார சொல்லலாம், எனக்கு தெரிய உலக நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட நீதி, இப்படிப்பட்ட அதாவது யாரோ பிடித்துட்டு வந்து போலீஸ்ல நிப்பாட்டி வச்சு அவர்களை கொண்டு போய் கோர்ட்ஸ்ல ஏத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை பார்த்திருக்கிறோம். குற்றவாளியே முன்னாடி வந்து நான் குற்றம் செய்து விட்டேன், அதிபயங்கரமான தண்டனை. சாதாரணமா கொண்டு போய் ஏதோ ஜெயில போட்டு பேல் கொடுக்கிற மாதிரி தண்டனை இல்ல, இதனோட வாழ்க்கை முடிய போகிறது என்கிற தண்டனை. இந்த தண்டனைக்கு உலகம் வேறு விதமாக பேசும், அரபிகளுடைய கொடுமையான தண்டனை என்று பேசும். என்றாலும் அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், இதுதான் மறுமையுடைய நம்பிக்கை. அந்த அம்மா வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்கு நான் குற்றம் செய்து விட்டேன், ஜினா செய்து விட்டேன், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள். ரப்போடு பேச வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கல்வி, ஈமான் நிரம்பிய ஒரு கல்வி. அந்த சந்தர்ப்ப சூழல், மனிதனுடைய பலகீனம் அந்த விபச்சாரத்தை நோக்கி அவனை தள்ளிவிட்டது. இது பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் ஷைத்தான் அந்த இடத்தில் வந்து சருக வைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், அப்படியே மேல இருந்து கீழே பார்த்து போட்டு சொன்னார்கள், போங்க என்றார்கள். வயிற்றில் உள்ளதை பெற்றெடுத்து விட்டு வாங்க என்றார்கள். வயிற்றுல குழந்தை இருக்குது, அதை பெற்றெடுத்து விட்டு வாங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மனுஷனுக்கு இந்த இடம் கொடுக்குமெண்டு? முன்னாடி போய் ஒரு பொம்பளை நின்றா பார்க்கிற எல்லாரும் என்ன பேசுவாங்க? மறைவாக இருந்தது எல்லாருக்கும் வெளிப்பட்டு போனா என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு என்ன உணர்வு தெரியுமா? நான் குற்றம் செஞ்ச ஊரே எனக்கு காரி துப்பும், ஆனா என் ரப்பை சந்திக்கிற நேரம் என் ரப்பு என்னை கேவலமாக பார்க்க கூடாது, ரப்போட பேசணுமே, ரப்பு என்னோட பேசணுமே, ரப்பு எனக்கு அருள் புரியணுமே என்ற ஒரே ஒரு உணர்வோடு அந்த அம்மா துடித்து வருகிறாள். பிள்ளையை பெற்றெடுத்துடனே என்னுடைய அனுபவத்தில் ஒரு பெண்ணு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்தா, அந்த புள்ள பக்கத்திலேயே அவ தூங்கிடுவா, அந்த புள்ள பக்கத்திலேயே நடப்பா, தும்மினாலும் பாப்பா. ராத்திரி 1:30 மணிக்கு முழு உலகமே தூங்குற நேரம் அந்த அம்மா புள்ள சின்ன அழுகிற நேரம் எழும்பி பால் கொடுப்பா. அதுதான் தாய் பாசம். அந்த பிள்ளையோட அந்த அம்மா திரும்ப வருகிறார். யா ரசூலல்லாஹ், துரோகம் செய்த பெண்ணு வந்திருக்கிறேன், ரப்புக்கு துரோகம் செய்த பெண்ணு ஹாமிதியா குலத்து பெண் வந்திருக்கிறேன், ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லம்மா, பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கம்மான்றாங்க. அந்த பிள்ளையோட திரும்ப போகிறா. அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு அந்த அம்மா வர்றா. சாதாரணமா பால் குடி மறந்துட்டேன்னா அந்த புள்ளை இப்ப நடக்கிற பருவம், பேசுற பருவம். ஒரு தாய் தகப்பனாக நீங்க இருக்கிறீங்க, தாய்மார்கள் அங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளையுடைய அந்த பருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையன்னு உங்களோட பேசுற நேரம், உங்க மேல வந்து உழுகிற நேரம், உங்களோட விளையாடுற நேரம் உங்க கல்வி பிரிவதற்கு விடுமா? உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் விடரடியானாலும் உங்க பிள்ளைகிட்ட இருந்து நீங்க பிரிய மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உலகத்தில் எதையும் உங்க பிள்ளைக்காக வேண்டி கொடுக்கிற நேரம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பல கோடிக்கணக்கான சொத்தை உங்க பிள்ளையுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழிக்கணும் என்றா தயங்காம வேற எதுக்கும் கொடுக்காத நீங்க. எத்தனை கோடியா இருந்தாலும் உங்க புள்ள உயிர் தப்பணமாக இருந்தா இத்தனை கோடி செலவழித்து இந்தியாவுக்கு அனுப்பி யூகேக்கு அனுப்பி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்டா. நடு ரோட்டில் வருவதற்கு நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த புள்ளையுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எதையுமே கொடுப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதையும் கொடுப்பீர்கள். ஒரு பெண்ணு பேசினார் என்னோடு, ரமலானுடைய மாதம் பல வருடங்களுக்கு முன்னாடி கோல் எடுத்து பேசினார்கள். என்ன பேசினார்கள்? என் மகளுக்கு ப்ளூ ஐஸ், அழகான கண்ணு, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும், ஆனால் அது பட்டாலே கண்ணு பொட்டையா போயிடும், கண்ணு குருடா போயிடும். சின்னத்தில் ஒரு கண்ணை இழந்த பிறகு காணி பூமி அத்தனையும் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு போனோம். ஒரே ஒரு கண்ணு மீதமா இருந்தது, அதை பாதுகாப்பதற்கு போனோம். பிள்ளை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பெருசானா ஸ்கூலுக்கு நான் எப்பயும் போய் நிற்பேன். இருக்கின்றா புள்ளையோட கண்ணுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. ஒரு கட்டம் வருகிற நேரம் டீச்சர்ஸ்மார்கள் சொன்னாங்க,
சொன்னாங்க, நீங்க போங்கம்மா, உங்க பிள்ளைய நாம் பார்க்கிறோம்மா, நாங்க பார்க்கிறோம். இப்படியே குமரு வயதை அடைந்து விட்டு 2 மாதம் கழிகிறது. பருவத்தை அடைஞ்சிட்ட அந்த பொம்பளை பிள்ளை இப்ப 2 மாதம் கழிகிற நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி எழும்புற நேரம், ஒரு கண்ணி இல்லை, மறு கண்ணி இருக்குது, கண்ணாடி போடுகிற நேரம், உதுவெடுப்பதற்கு கண்ணாடியை கலட்டி வைத்து போய் வெளியே உதுவெடுத்து வீட்டுக்குள் வருகிற நேரம், வீட்டுக்குள்ள இருந்தது யாருண்டா? எங்க வாப்பாண்டாங்க. எங்க வாப்பா இருந்தாங்க, அவருக்கு பேரலைஸ். பொதுவா அந்த நேரத்துக்கு அவரால் எழும்பி நிற்க முடியாது. சந்தர்ப்பம் அன்றைக்கு அவர் எழும்பி நிற்கிறார். அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிக்கிறான் பாருங்க. மார்க்கத்தோட இருக்கிற ஒரு குடும்பம், அந்த அம்மா என்னோட பேசுறாங்க. இப்படி வருகிற நேரம் அப்படியே வர்றா, வந்து வேற செவத்துல முட்டல்ல, வேற எதுலையும் முட்டல்ல, எங்க வாப்பா எழும்பிட்டாரு, அவங்க மேல முட்டிட்டாங்க. இது எதுவுமே பாதுகாப்பு இல்லாம லேசா கண் பட்டாலும் கண் குருடா போயிரும். அதான் அந்த பயங்கரமான அந்த ப்ளூ ஐஸ் பார்க்க அவ்வளவு அப்படி கண்ணை கவர்ற அழகா இருக்கும். ஆனால் அது பட்டால் முடிஞ்சு விடும். கண்ணு மறுபடி கீழே விழுந்துட்டா. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம், திரும்ப எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. நானும் என்னுடைய பலர்களுக்கு சொல்லி பார்த்தேன், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேர்ல்ட் வைட்ல இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை, அந்த கண் குருடாச்சு. அந்த அம்மா எதுக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க தெரியுமா? என் மக கண் குருடாகி இப்படி நிக்கிறா, அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கேட்கிறா, உம்மா நாளைக்கே எனக்கு கண் விளங்கிருமாமா, எனக்கு நாளைக்கே பார்க்கலாமா, இருட்டா இருக்குதுமா என்று துடிக்கிறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா நிதான குரலோடு என்னோடு பேசுறா. என் கல்வி அசைகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்த இந்த பார்வையின் பெருமதியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த அம்மா திரும்ப சொல்றா, இப்ப ரமலான் மாதம் அவ பேசுற நேரம், வாங்கம்மா உடுப்பு எடுக்க போவோம் என்று கேட்டா, எனக்கு எந்த உடுப்புமா தெரியும், எதமான உடுக்கு, வாங்கம்மா சாட்சி வீட்டுக்கு போவோம்டா, எனக்கு சாட்சியை தெரியாதேம்மா, நான் எப்படிமா வருவது என்று கேட்கிறா. கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமான்னு அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை ஒவ்வொரு வடிவத்தில் கொண்டு வந்து வைப்பான். கண்ணை எடுப்பான், இதை எடுப்பான், மூக்கை எடுப்பான், எடுத்து போட்டு அவருடைய நியமத்துகளை நமக்கு புரிய வைப்பான். நாம் எவ்வளவு அடங்குகிறோம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு அந்த வேதனைப்பட நேரம் ஒரு வார்த்தையும் சொன்னான். என்ன சொன்னான்டா? என் மகளுக்கு நான் சொன்னேன், எது நடந்தாலும் மக உங்க பின்னாடி நான் நிற்பேன், மக உங்களுக்கு நான் நிற்கிறேன், உங்களுக்கு பாத்ரூம் போகணுமா நான் வர்றேன். தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன் பிள்ளைக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு தாயை, அவருடைய குரலை நான் போன் ஊடாக கேட்டேன். நான் அசந்து போனேன். ஒரு வாழ்க்கை மறந்து விட்டு என் புள்ள சிரிக்கணும் என்பதற்கு நான் எதையுமே தியாகம் பண்ண தயார் என்று என்னோட பேசினார். ஆனால் என் ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னார். நிஜமாக அது ஒரு பெரும் பயானை விட இன்னொரு பயானாக எனக்கு இருந்தது. மிக பெரும் போதனையாக இருந்தது. உலகத்திலே மனிதர்கள் பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் ஈமான் எப்படி அவர்களை பலம் பார்க்கிறது என்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தாயும் பிள்ளையும் உறவு என்று சொல்லுவது. இப்படித்தான் ஜுகைனா குலத்து பெண் தன் பிள்ளையோட புள்ளைய பெத்தெடுத்த உடனே, இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிடவும் இல்லை, நான் எதுக்கு போகணும், பாவம் செஞ்சாச்சு, பாவம் செஞ்ச இந்த நிமிடத்தில் வேணும்னா வேறு வடியும், ரொம்ப ஒரு மாதிரியா நிற்கும். பாவம் செஞ்சு பல மாதங்கள் கழிகிற நேரம் அந்த பாவம் செஞ்சோமான்னு கேட்கிற அளவுக்கு நாமளே பாவத்தை மறந்துடுவோம். அப்பெல்லாம் நமக்குள்ள அந்த பயங்கரம் தெரியவே தெரியாது. ஒரு கிழமை வேணும்னா அப்படி இருக்குமே தவிர அது போக போக அப்படி வராது. ஜுகைனா குலத்து பெண்மணி அன்னளவாக என் கணக்குப்படி சுமார் ஒரு 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளில் அல்லாஹ்விடம் அழுத பெண்ணு, திரும்ப திரும்ப அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்ட பெண்ணு, இன்றைக்கு எப்படி வருகிறா தெரியுமா? தன் பிள்ளை செல்லமான ஒரு பருவத்தில் நிற்கிற நேரம், தன் மேலுக்கு மேல் ஏறணுமா, பாசமா குதிக்கணுமா, உம்மாண்டு குட்டி போட்ட பூனை மாதிரி தன்னை சுத்தி வரணுமா? பாப்பாமார்களே, உங்க பிள்ளைகள் உங்களோட நடப்பதை, என் பிள்ளை என்னோட நடப்பதை உணர்கிற நேரம் கல்வி பதறுகிறது. பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த பெண்ணுடைய ஈமானை கொஞ்சம் பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார். எப்படி வருகிறா தெரியுமா? அந்த ஹதீஸை அறிவிப்பவர் சொல்லுகிறார், ஒரு சின்ன பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார். சஹாபாக்கள் அங்கு நிற்கிறார்கள். அந்த பிள்ளையுடைய கையிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது. எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் திருப்ப எனக்கு வீட்டுக்கு என்னை அனுப்பக்கூடாது, பால் குடி மறக்க வச்சு கொண்டு வர சொன்னார்கள். அந்த புள்ள ரொட்டியை சப்பி சப்பி வருகிறது. ஏண்டா சுயமா சாப்பிடலாம் யார சொல்லலாம், என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், எனக்குரிய தௌபா ஹத் நிறைவேற்றப்படுவது, ரஜம் செய்வது, கல்லால் எறிந்து என்னை
கொள்வது அதற்காக வேண்டி தயார் நிலையில் வந்த ஒரு பெண். உலகம் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதை எப்படி புரிந்து கொள்ளும் என்று தெரியாது. இது ஈமானின் அற்புதங்கள், ஈமானின் வெளிப்பாடுகள். எல்லாம் உடைய நல்லடியார்களே, அந்த அம்மா வந்து குழந்தையோட வந்து நிற்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய தாய் பிரிந்து போவது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. இதற்கு பிறகு இந்த துனியாவுக்கு திரும்பி வராத பயணத்தை அந்த தாய் போகிறார் என்பது தெரியாது. அந்த அம்மாவும் பார்க்கிறாங்க, புலான் இப்படி புலான் இன்னாருடைய மகன் என்று சொல்றாங்க. இவர் கையில புள்ளைய கொடுங்க. புள்ள கைமாற்றப்படுகிறது. அந்த தாய்க்காக வேண்டி குழி தோண்டப்படுகிறது. குழியிலே அவங்க இறக்கப்படுகிறாங்க. மாய் சிலையெல்லாம் அவங்களுக்கு குழி தோண்டப்படல, ஆனா இவங்களுக்கு குழி தோன்றாங்க. குழியில் இறக்கப்பட்டால் அந்த பிள்ளை அங்கே நிற்கிறது. விபச்சாரம் என்பது எவ்வளவு பயங்கரம் என்பதை சொல்லுவதற்குரிய செய்தி அல்லாஹ்வுடைய. அந்த நேரத்தில் தோழர்கள் கற்களை எடுக்கிறார்கள், எடுத்து எரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அடிக்கிற அடி தலையிலிருந்து ரத்தம் பாய்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலித் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ரத்தம் பாய்கிறது. அந்த அம்மா ஷஹீதாக்கப்பட்ட, அதாவது அவர்கள் மௌத்தாகிற. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜனாசா முன்னாடி வைக்கப்படுகிறது. எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஹாத்தமுல் அன்பியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்றார்கள். சுவர்க்கவாசி என்றார்கள். மதீனாவில் இந்த ஈமானை பிதித்து கொடுத்தார். 70 பேருக்கு அதிகம் அந்த ஈமானுடைய கணத்தை சொல்கிற நேரம், ஒரு 1000 கிலோ அரிசி உங்க கையில இருந்தா எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்? 10,000 கிலோ இருந்தா 10 கிலோ மணி எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்? அந்த ஈமானுடைய கணத்தை ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள். சொன்னார்கள், சுவர்க்கவாசி என்றார்கள். இந்த பூமியில ஜன்னத்துக்குரியது. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பில் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் இரக்கமானவன் என்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்க போதுமானவன் என்கிறான். என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மறுமையை எப்படி நம்பியிருப்பார்கள். எங்களுக்கு ஏதோ ஒரு மதில் பிரச்சனை என்றால் பதறி போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையே பதறிக்கொண்டு இருந்தது எதுவரைக்கும் தெரியுமா? ரப்பு என்னை மன்னிக்கணும், அதுக்குரிய சட்டம் நிறைவேற்றப்படணும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் ஜன்னாவுக்கு பறந்து சென்ற காட்சி உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஈமான் செய்த புரட்சி. விறுவிரண்டு 4 பேர் கையில பிடிச்சிட்டு வந்து அடிச்சு உட்காரு, உன்னை சாவடிக்க போறேன் சொல்லல அல்லாஹ்வுடைய. இந்த வரலாறுகள் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அற்புதமா இருக்கு. இப்படியும் மனிதர்கள் அவர்கள் பார்ப்பார்கள், இப்படியும் வாழலாமா என்று கேட்பார்கள். அவர்களுக்கு அன்றாடம் தண்ணி குடிப்பது போன்று விபச்சாரம், அன்றாடம் சாப்பிடுவது போன்று விபச்சாரம், நைட் கிளப்புகளில் விபச்சார விடுதிகள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் மறுமை அதை நம்பியவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது என்றால், நானும் நீங்களும் நம்பிவிட்டோமா என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். மஹ்ஷர் மைதானத்துடைய நிகழ்வுகளை சொல்லுவதற்கு முன்னாடி நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வருகிறது அல்லாஹ்வுடைய. மறுமையில என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, என்னுடைய குடும்ப நிலைமை என்ன, என் பிள்ளைகள் நிலைமை என்ன, என் மனைவி நிலைமை என்ன, எத்தனை வாட்டி துடித்திருக்கிறோம். ரஹ்மானோட தனித்து நின்று இரவுல பேசியிருக்கிறோமா? அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? இந்த நெஞ்சு நடுங்கிற அளவுக்கு ரப்பிடம் அழுதிருக்கிறோமா? கண்கள் கண்ணீரை கொட்டிருக்கிறதா ரப்பே என்று துடித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை பதம் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய. அப்படி இல்ல மறுமை நிகழ்வுகளை நான் விரித்து காட்டினால் அது அர்த்தம் இல்லாமல் காத்தில் பறந்து போய்விடும். ஈமானை பதம் பார்த்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமாகவே இருக்கு. மறுமையுடைய காட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவரிக்கிற நேரம் பயங்கரமாக விவரிக்கிறான். யௌம தரவுனஹா ததலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத் வதலு குல்லு ذاتின் ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாகின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நாளை நீங்க பாப்பீங்க. எப்படி இருக்கும்? ததலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத். அதாவது பால் கொடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பால் கொடுக்கிற பெண்ணுக்கு கையில இருந்து பால் கொடுப்பதை மறந்து ஒரு உம்மா தன் பிள்ளையோட பால் கொடுக்கிறேன்னு அவ்வளவு அட்டாச்சா நிற்பார்கள். அதுவே மறந்து விடும்.
எந்த அளவுக்கு புள்ளையை பெற்றெடுக்க ஈண்டெடுக்கக்கூடிய அந்த வேதனையோட ஒரு பெண் இருப்பார்கள். புள்ளையை பெற்றெடுத்ததுன்னு தெரியாது, அவங்க பெற்றெடுத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு கடும் பயங்கரமாக உலகத்தில் இப்படித்தான் மறுமை நாள் வரும். சாதாரணமாக கப்பல்கள் சில காட்சிகள் யூடியூப்ல போடுறார்கள். என்ன கப்பல் போகிற நேரம் அலை வந்து ராட்சச அலைகள் மேல அடிக்கிற நேரம் வீடியோவை பார்க்கிற நமக்கு மேலே பதறுது. ராட்சச அலைகள் கடல்களில் பெரும் பெரும் கப்பலை புரட்டி போடுகிற வீடியோக்களை நாம் பார்க்கிற நேரம் மிக பயங்கரமாக இருக்கிறது. ரஹ்மான் இந்த கடலுக்கு சொந்தக்காரன், எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் என்று நமக்கு புரிகிறது என்று சொன்னால், மறுமை நாளை பற்றி சொல்கிற நேரம் சுக்குநூறாக்கப்படும் உலகம், கடல் தீ வைக்கப்படும், அல்லாஹ்வுடையார்களே எல்லாம் கக்கப்படும். ஒரு சுனாமியை பார்க்கிறோம். சுனாமி எப்படிப்பட்ட பதட்டத்தை நமக்குள் உருவாகுது என்றால், இந்த மாதிரி பயங்கரமான காட்சிகளை திருக்குர்ஆன் நிறையவே சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம் நமக்குள் பயம் வருகிறதா, அல்லது நாம் ஏதோ சாதாரணமாக கடந்து போகிறோமா? அல்லாஹ்வுடையார்களே, எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம கடந்து போகிறோம் என்று சொன்னார். எங்க பிரச்சனை மருந்து மறுமையில இல்லை, இருக்குது நம்பிக்கையில் இருக்குது. அல்லாஹ்வுடையார்களே, நாம் எந்த அளவுக்கு நம்புறோம் என்பதில் தான் அது இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ்கள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். என்றாலும் நான் மறுமைக்குரிய குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீஸ்களுக்குள் போவதற்கு முன்னாடி ஒரு செய்திகளை உங்களுக்கு மத்தியில் அதை உறுதிப்படுத்துவதற்காக, திரும்ப ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஹிஜ்ரி 9/8 நடக்கிறது. இந்த நேரம் பெருமானாருக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இருக்கல. இஸ்லாம் வளர்ந்துட்டு கிளை போட்டு வளருது. இப்ப பெருமானார் போய் ஒரு சபையில நின்றா. இதற்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணினாங்க, 20 பேருக்கு பயான் பண்ணாங்க. பெருமானார் லட்ச கணக்கு மக்களுக்கு பயான் பண்ணினதே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்களோட ரசூலுல்லாஹ் பேசினது கம்மி. ஆனா ஹிஜ்ரி இப்ப கடைசி காலங்கள்ல அரபிகள் ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, காபத்துல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கிராமப்புறங்கள் இந்த அரபிகள் இஹ்ராத்தை கட்டிட்டு பெருமானாரை பார்க்க வந்த அழகான காட்சி தான் இறுதி ஹஜ். இந்த பக்கம் பார்க்கிறார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இந்த பக்கம் பார்க்கிறார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கண்ணு தெரிகிற தூரத்தையும் தாண்டி மக்கள் நிற்கிறார்கள். இஸ்லாம் ஐஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரம் வரைத்தன்னா யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நபியை நீங்க பாப்பீங்க கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவார்கள். இதற்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி கையை பிடிச்சி ஷஹாதத்து சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அவ்வளவு காலம் எடுத்தது. ஆனா பின்னாடி ஹிஜ்ரி 8-6க்கு பிறகு மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர ஆரம்பிச்சு, 8க்கு பிறகு அது மிக பலமாக வளர ஆரம்பிச்சு. பெருமானுடைய பிரியாவுடைய நேரம் அதிகமான ஜஸீரத்துல் அரபு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் பிரிய போறாங்க. இது ஹிஜ்ரி, சில ரிவாயத்துப்படி ஹிஜ்ரி 9, சில ரிவாயத்துப்படி ஹிஜ்ரி 8. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஒரு நாள் காலையில எழும்புறாங்க. இது இமாம் பைஹகி அவர்கள் தன்னுடைய கிதாபுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எதுக்கென்றா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமத்து நுபுவா, ரசூலுல்லாஹ் நபி தான் என்பதற்கு சில அடையாளங்களை, அத்தாட்சிகளை, சில அடையாளங்களை கொண்டு வந்து காட்டுகிறார். அதில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நேயர்களே, இது நிறைய கிதாபுகள் நாம் பார்க்கலாம். பெருமானார் காலையில் எழும்புறாங்க. எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இறந்து விட்டார் என்றாங்க. ஒரு முஸ்லிம் இறந்து விட்டார், அவருக்கு யாருமே ஜனாசா தொழுவிக்கல, நாங்க தான் ஜனாசா தொழணும்ட்டாங்க. காயிபான ஜனாசா. அவங்க அங்க பல கிலோமீட்டர், பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால நிற்கிறார். கடலும் கடந்து தான் போகணும். அவர்கிட்ட போறண்டா ரெட் சி, இன்றைக்குள்ள ரெட் சி பார்த்துருப்பீங்களா மேப்ல, அது கிராஸ் பண்ணினா அந்த பக்கம் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் இது அந்த எத்தியோப்பியா மக்கள் பொதுவாக அரபு நாட்டுக்கு வந்து போவாங்க. சோ அந்த கடலை கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த கடலுக்கு அங்கால உள்ள எத்தியோப்பியா அபிசீனியாவுடைய மன்னர், அவர் பேர் அஷ்ஹமா, அவர் பட்டம் நஜாசி. நம்ம நாட்டில் நம்ம ஜனாதிபதி என்னுவோம், சில நாடுகள்ல அவங்க மலிக் என்னுவாங்க, சில நாட்டுகள்ல அவங்க ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அதாவது சில நாடுகள்ல வரலாறு படிக்கிறோம், பாராக்கள் என்னுவாங்க. அவங்க தண்ட மன்னருக்கு ஒவ்வொரு பேர் சீசர் என்றுவாங்க. மன்னரை அழைப்பதற்கு ஒரு விதம் இருக்கிறது. அந்த மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, நஜாசி என்று தான் சொல்லுவாங்க. நஜாசி என்னதான் அவங்க சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நஜாசிகள் அப்ப இருக்கிற நஜாசி யாருன்னு கேட்டா அஷ்ஹமா, அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனா பெருமானார் இஸ்லாத்தை நிரூபிக்கிறது சொல்லவே இல்லை.
ஏன்னா ஆண்ட சொன்ன தெரியுமா, யார் வந்து கேள்வி கேட்கல, ரசூலுல்லாஹ் இப்ப உண்மைதான் சொல்றாங்க, எல்லாம் ப்ரூஃப் ஆயிட்டு. இதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் பேசுவதை பலத்த சந்தேகத்தோடு பார்த்தார்கள். பெருமானார் சொல்வது உண்மையா பொய்யான்னு கேட்டார்கள். இப்போ அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில ரிவாயத்துப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 6 வருஷம், சில ரிவாயத்துப்படி 9 வருஷங்கள், 6 அல்லது 9 வருடங்கள் பலத்த சந்தேகத்தில் நின்றவர் தான் உமர் பின் கத்தாப். ஒரே அடியா கையை பிடிச்சிட்டு ஷஹாதத்து சொல்லல, எல்லாரும் அவர் பேச்சை கேட்டுட்டு பின்னாடி போக்காட்டி இருந்துட்டு, பாவம் எங்களோட விளையாடினவர், எங்களோட நின்றவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு போல, மஜ்னூன் பைத்தியம். அப்படி பேசினவங்க இருக்கிறாங்க. வீட்டுல வரைக்கும் வந்து கேட்டதுக்கு பிறகு பெருமானார் அல்லாஹ் என்னோட பேசுறான் தெரியுமா, பிறகு ஒருவோட அல்லாஹ் பேசுறானா, பின்னாடி பைத்தியம் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், கவிஞர் என்றார்கள். எல்லாத்தையும் அந்த மக்கள் சொல்ல கடுமையான பலத்த சந்தேகத்தோடு இருக்க, அவர்களுக்கு சந்தேகமே நீங்கியதுக்கு பிறகுதான் இந்த சம்பவமே நடக்குது. நீங்க நினைச்சிடக்கூடாது சஹாபாக்கள் சந்தேகத்துக்கு வருவது, ஆனா பின்னாடி உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் அத்தாட்சி. பெருமானார் எழும்பி சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு ஆள் மௌத்து தெரியுமான்னு கேட்டாங்க. யாரு? அதாவது எபிசீனியாவுடைய, எத்தியோப்பியாவுடைய நஜாஷி மன்னர் அஷ்ஹமா இறந்து விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய மரணத்துக்காக அந்த மக்கள் யாருமே ஜனாசா தொழுவிக்கல, அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஏன்னா அங்க போய் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க பிரச்சாரம் செய்கிற நேரம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நபியை நம்பினார். ஆனால் அவரால் எதுவுமே வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த ஒரு சூழல்ல அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அவர் மௌத்தாக இருந்தார். பெருமான் அந்த ஜனாசாவுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பற்றி தோழர்கள் சொல்லுகிற நேரம் அவங்க எத்தனாவது சஃப்ல இருந்ததெல்லாம் சொல்றாங்க. ஒரு இடத்துல வருவது எந்த நாளில் அவர் மௌத்தாகினாரோ, எந்த நாளில் மௌத்தாகினார் அந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அறிவித்தார்கள் என்றாங்க. எப்ப? மௌத்தாகி 10 வருஷத்துக்கு பிறகு இல்ல, நேத்து மௌத்தா இன்றைக்கு அறிவிக்கல, இப்ப மௌத்துன்னு அறிவிச்சாங்க. மாத்தஃபி எந்த நாளில் மௌத்தாகினார்களோ அந்த நாளில் ரசூலுல்லாஹ் ஜனாசா அறிவிப்பு செஞ்சாங்கன்னா, வெள்ளிக்கிழமை மௌத்துனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மௌத்துனா சனிக்கிழமை, மாற்று கருத்திகளை. சாதாரண ஒரு பிரசிடென்ட் மரணத்தை வந்து சும்மா அறிவிக்கலாது. பிரேமதாஸ் அவர்கள் 93 இறந்து போனாங்க. மே மாதம் 1ஆம் தேதி இறந்து போகிற நேரம் சரியா 12 மணி. சரியா 12 மணிக்கு இப்படி இப்படியே கொண்டாந்து லேஞ்சு தூக்கு இப்படி காட்டுறாரு. அந்த டைமை பார்த்து ஆம்ஸ்ட்ரீட் இதுல நம்ம வீட்டு பக்கத்துல அந்த இடத்துல பொம் பிளாஸ்ட் ஆகுது, இறந்து போறாரு. 4-4:30 மணி வரைக்கும் இலங்கையில பிரசிடென்ட் மீடியா என்னாச்சு ரேடியோ, அப்ப ரேடியோ தான் எல்லாரும் கேட்பாங்க, வெளியிடவே இல்லை ஜனாதிபதி இறந்துட்டாரு. ஆனா பிளாஸ்ட் ஆயிட்டான்னு தெரியுது. மீடியாவில் பிரசிடென்ட் யூனிட், மீடியா யூனிட் வெளியே சொல்லாம யாருக்கும் ஜனாதிபதி செத்து போட்டான்னு சொல்லல, அது குற்றம். ஒரு ஜனாதிபதியுடைய இறப்பை அது சட்ட ரீதியாக அறிவிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரும் குற்றமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்லாதவர், அவர் பொய் சொல்லவில்லைன்னு நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்குது. சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இது பிழையா போச்சுன்னு அவர் மேலே ஒரு பெரிய டவுட் வந்துடும். அவர் சொன்னது உண்மை ஆச்சுன்னா அவருடைய மறுமை நம்பிக்கையில கொஞ்சம் கூடுதல் வரும். பார்க்காத நஜாசி அவசரமா போட்ல போய் இங்க இருந்து போய் கப்பல் எடுத்து அடுத்த பக்கம் போய் அங்கிருந்து போகணும். சாதாரணமா பிளைட்ல போறதுக்கே வந்து பல மணித்தாரு, அதாவது அது நான் பார்த்த அடிப்படையில் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1800 நினைக்கிறேன், 1800 கிலோமீட்டர், ஞாபகம் இல்லை சரியா. அந்த அளவு ரொம்ப தூரம். அது இங்கிருந்து சென்னைக்கு போய் சென்னையில இங்க வந்து இங்கிருந்து சென்னைக்கு போற மாதிரி அதே போல தாண்டிக்கும். ஏர் டிஸ்டன்ஸ் தரையில போறோம்னா ரொம்ப கூட வரும். அந்த அளவு தூரத்துல இருந்து மெசேஜ் வந்தா அங்க உள்ள வேகமான குதிரையில வந்தாலும் மெசேஜ் இவ்வளவு குயிக்கா வராது. வஹி மட்டும்தான் வரலாம். பெருமாள் தனக்கு வஹி வர்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இந்த மெசேஜ் வைக்கிறாங்க, மக்கள் தொழுந்துட்டாங்க. ஆனா ஜனாசா முன்னாடி இல்ல. இதுல என்ன ஆச்சரியம், என்ன இதண்டா, நம்பியவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் அங்கும் இங்குமாக அசந்து ஈமான் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்டா, அந்த எத்தியோப்பியர்கள் என்ன செய்வாங்கன்னா அரபு நாட்டுக்கு எப்பயும் வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, அவர்கள்ட்ட வந்து அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, நாடோடிகள் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒரு பாம்பை வச்சிருப்பாங்க, ஒரு குரங்க வச்சிருப்பாங்க, விளையாட்டு காட்டிட்டு எங்களுக்கு ஏதாவது போடுங்கன்னு அப்படி அடுத்த ஊருக்கு போவாங்க. அதான் அவங்களோட சம்பாத்தியம். எத்தியோப்பியர்கள் கருப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் அவங்களை பிடிச்சிட்டு விற்பாங்க. சில ஊர்களில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த கருப்பர்களை எடுத்து போய் சந்தையில ஏலம் போடுவாங்க, ஏலம் போட்டு வித்துருவாங்க.
அதனாலே அரபு நாட்டு கருப்பர்கள் வருவாங்க. இன்னொரு கருப்பர்கள் என்ன வருவாங்க, டீமா வருவாங்க, வந்துட்டு மல்யுத்தம் பண்ணுவாங்க. அந்த மல்யுத்தத்தை எல்லாம் அரபிகள் பார்த்துட்டு ஏதோ அவங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு பிறகு ஏதோ கொடுப்பாங்க. இந்த மல்யுத்தம் பண்ற கூட்டம் வருவாங்க. இன்னும் நிறைய எத்தியோப்பியர்கள் வந்து போற வழக்கம் இருக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்டா, ஏப்பா உங்க மன்னர் இறந்துட்டாராண்டா, இறந்துட்டாருன்னு சொன்னாலே அது ஒரு அற்புதம் தான். ஏண்டா ரேடியோ இல்ல அந்த காலத்துல, கொழும்புல ஒன்று நடக்குதுன்னு நீங்க எப்படி கேட்பீங்க? இங்க உள்ள ரேடியோல போய் டீ கடையில் உள்ள ரேடியோல கேட்டுட்டு வருவாங்க, 50ல இவ்வளவு பிரச்சனையாமா, அப்ப இப்படியாமா, இது இப்படியாமாண்டு. இன்றைக்கு கொழும்புல நடக்கிறது ஒரே வாட்ஸ்அப்ல வந்துடும், ஒரு லைவ் ஃபேஸ்புக்ல வந்துடும். அந்த காலம் அப்படி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஜாஷி மன்னனுடைய மரண செய்தி இங்க அறிவிக்கிறாங்க. நீங்க உங்க சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு ஆள் மரண செய்தி அறிவிச்சிட்டீங்கன்னா அவர் மௌத்தானா எப்படி இருக்கு உங்களுக்கு? யாருமா போட்டது? அவதான் உசுரோடு இருக்கிறாரு, நீ எப்படி போடுவான்னு கேட்பாங்களா? மௌத்தாக ஒரு ஆள் மரண செய்தி போடலாரு. வந்தவங்கள்ட்ட கேட்ட, இப்ப புதிய நஜாஷி அசகமா இறந்துட்டாரு, இப்ப புதிய ஆள் வந்திருக்கிறாரு. அரபிகளுக்கு எங்களை விட நாள் தெரியும், அதனால புரிஞ்சுக்கோங்க. நேரத்துல அரபிகளை நாங்க கிட்டே வைக்கல, எங்களை கிட்ட வைக்கல. எங்களுக்கு இதை பார்த்தா தான் விளங்கும். ஓ இப்ப 7 மணியா 8 மணியா 10 மணியாண்டு எங்களுக்கு டைமை பார்க்கணும். அவங்க கூடுதலான தொடர்பு வானத்தோட தான். அவங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு ரோட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்க போற நேரம் நம்ம ரோட்டை பார்த்து தான் போவோம், அவங்க வானத்தை பார்த்து தான் போவாங்க. வானத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது யமன் பக்கம், இந்த நட்சத்திரம் ஆகிய இந்த பக்கம் வருவாங்க. அழகா கணக்கு போடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா மிஸ் ஆகல. எண்ணி பார்த்துட்டு இது சனிக்கிழமையோ இது வெள்ளிக்கிழமையோ அதெல்லாம் மிஸ் ஆகல. எங்களை மாதிரி டேட்டை போட்டு கேலண்டரை பார்த்து மார்க் பண்ணி செய்யல. அவர்கள் அதை கணக்கு, அந்த கணக்கு அழகா பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியலன்னா 2010 2015 சொல்றோமே அந்த மாதிரி கணக்கு இருக்கல. அவங்க எப்படி கணக்கு சொல்லுவாங்க? ஒரு இன்சிடென்ட் சுனாமி நடந்துருவீங்களே, சுனாமில இருந்து 10 வருஷம், ஆமுல் ஃபீல் யானை வந்துச்சு அதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி என்னவாங்க, ஆமுல் ஹுசன் இந்த கவலைப்பட்டாங்க சொல்லலாம் அதுல இருந்து அப்படி இப்படி கணக்கு அப்படி சொல்லுவாங்களே தவிர நம்மள மாதிரி இந்த கணக்கில் பிறகுதான் இஜ்ரத் வந்துச்சு. அப்ப நாள் நல்லா தெரியும். இது திங்க, இது யௌமுல் அஹத், இது யௌமுல் சபத், அந்த நாள்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப பெருமானார் எந்த நாளில் இறந்து சொன்னாரோ அந்த நாளில் அசகமா இறந்திருந்தது. ஒரு நாட்டு ஜனாதிபதி இறந்துட்டாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்களா? நாட்டு ஜனாதி சாதாரண ஆள மறந்து டேட்டை மறப்பாங்க, ஜனாதிபதியுடைய இறப்பை மறக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் அப்படி நிற்கும். ஜனாதிபதி இறந்த நாள் எங்க நாட்டில் இதாயிட்டு நாள் கேட்டுருவாங்க, அது என்ன நாள், அது சாட்டர்டேயா ஃப்ரைடேயா என்னப்பா அது கேட்பார்கள். சொன்ன மாதிரி அதே நாளில் அதே தினத்தில் அசகமா இறந்திருந்தார். இப்ப கேட்கிற கேள்வி, பெருமானார் காணாத அசகமாவை பற்றி, எத்தியோப்பியாவுடைய மன்னரை பற்றி இங்க இருந்து சொல்லி நான் நபிதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க போய் பாருங்கன்னு சொல்லல. எல்லாரும் தொழுவோம்பா, அவருக்கு நான் ஜனாசா தொழிச்சு எல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாரும் வாங்கப்பா. இது அப்படியே நடந்தால் இது எதால, எந்த மீடியா, பேஸ்புக்காலயா, யார் லைவ் கொடுத்தது, யார் அங்க கொடுத்தது, எந்த மீடியாவும் இல்ல. பின்னாடி தகவல் சரி பார்க்கிற நேரம் காத்தமுல் அன்பியா சரியாகவே சொல்லியிருந்தார். அந்த நாளில் இறந்திருந்தார். இதை இமாம் பைஹக்கி அவர்கள் ஊண்டி சொல்கிறார்கள். இது இப்படித்தான் என்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, காணாத மறுமையை பத்தி இந்த உலகத்தில் வேற எந்த மனிதனும் பேச இயலாது, இறை தூதர்களுக்கு மட்டும்தான் பேசலாம். நீங்க எல்லாம் இறந்து போயிருங்கப்பா, அப்புறமேல உங்களை எல்லாம் எழுப்பாட்டினா ரப்பு வருவான், ரப்பு உங்களோட பேசுவான் என்று பொய்யே சொல்லாத பெருமானார் அவர் சொன்னதில் எதெல்லாம் ஆச்சரியம் என்று இந்த மாதிரி செய்திகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிற நேரம் நாங்க நிக்க மாட்டோமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்க எழும்ப மாட்டீங்களா? அது ரொம்ப லேசா இருக்குமா? உளவுத்துறை வரணும் 4 கேள்வி கேட்கிறானாலே துடிச்சு போறாங்க, சிஐடி போலீஸ், அதுக்கே பயம் இப்படி இதாகுறாங்க. அப்படின்னு அல்லாஹ்வுடைய முன்னாடி நிக்கிறேன்டா, அப்படியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கேள்வி எப்படி? நாம் நம்பினால் ஒரு ஆள் மறுமையில நிப்பாண்டா பயப்படுவோம். எவனுக்காவது வாக்கு கொடுத்துட்டோம்னா மீற மாட்டோம். வாக்கு கொடுத்து பண ரீதியாக அதிபயங்கரமான குற்றம், அடுத்தவன் கடன். இது ஜனாசாவை ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்க, தொழிக்க மாட்டாங்க, கடனை முடிங்கன்றுவாங்க, ராகத்தடையாதுன்றுவாங்க. எவ்வளவு அலட்சியமா நிக்கிறோம், எவ்வளவு அலட்சியமா நிக்கிறோம். 4 பேரை ஏமாத்துறோம், எந்த பயமும் இல்லாமல் நிக்கிறோமே. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு நாம மறுமையில அல்லாஹ் எங்களை எழுப்பாட்ட மாட்டான் போல, அது அப்ப நடக்க போகல பாப்போமே என்று ஒரு உணர்வு வருகிறது என்றால் நமக்கு நம்பிக்கையில் கோளாறு.
அல்லாஹ்வுடையார்களே, இப்படி நிறைய செய்திகள் இருந்தாலும் இந்த செய்திகளை இப்பொழுது நான் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இப்படியான செய்திகளை நாம் சரிபார்த்து கொண்டோம் என்றால், சரிபார்த்து இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிற நேரம் நமக்குள்ளே உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் காணாத எபிசீனியாவை சொன்னா, காணாத மர்மையை பத்தி சொன்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம முழிச்சு பார்க்கிறேன்னா ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிட்டாங்களேப்பா, எழும்பிட்டோம்பா, இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படி பேர் எழும்பிட்டோம் என்று வருகிற நேரம் அந்த பதட்டம் அப்பொழுது வந்தால் வேலை இல்லை. அந்த பதட்டம் இப்ப வர வேண்டும் அல்ல. இது ஒன்றுதான நடந்துச்சு. புகாரியை பரட்டுங்க. கிறிஸ்தவர்களும் இந்த யுத்தத்தை எழுதுறார்கள். கிறிஸ்தவர்களும் இது எழுதுறாங்க. விக்கிபீடியாவில் போய் படிச்சு பார்க்கலாம். கிறிஸ்தவர் தரப்பை நான் படிச்சிருக்கிறேன். அவங்களும் எழுதுறாங்க. இதுதான் அரபிகள் முதலில் கிறிஸ்தவ, அதாவது அரபு நாட்டுக்கு வெளியில போய் எங்களோட வார் பண்ண வாங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் யுத்தம். பொதுவாக அரபிகள் தனக்குள்ள உள்நாட்டு யுத்தம் தான் பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு போற அளவுக்குலாம் அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை. இந்த ரோம பேரரசு வைக்கிற ஆயுதம்லாம் புதிய ஆயுதம். அவங்க அந்த காலத்துல என்னமோ மிஞ்ச நீங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க அந்த ஆயுதத்துக்கு, ஹதீஸ்ல வரும் பேர், அதை பிடிச்சி அடிப்பாங்க. இந்த இது மாதிரி இது நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க. அதனால ரோம பேரரசு எட்டி பார்த்தாலும் ஓடிடுவான். ஏன்டா அவ்வளவு பயம். ரோம பேரரசு இந்த பக்கத்தை எட்டியும் பார்க்க மாட்டாங்க. அரபிகள் அந்த அளவு டெவலப்பும் இல்லை. பெருமானருக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வார் நடக்க போகுது. முஸ்லிம்கள் 3000, அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க 1,00,000. அவங்க தரப்பு 1,00,000 பேர் வந்திருக்கிறாங்களாம். சரியா? முஸ்லிம்களுக்கு எண்ணிக்கை 3000. அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே இது புகாரில் வர செய்தி. போருக்கு அனுப்ப முன்னாடியே இந்த போர்ல அழிஞ்சா அப்படியே உள்ளக்குள்ள பூந்து, என்னப்பா நீங்க யாரு? இந்த போரில் அவங்க தோத்தா, ரோம பேரரசு தோத்தால் அங்கிருந்தா இஸ்லாமிய எலும்பு ஆரம்பிக்கும், ரோம பேரரசு வரைக்கும் போகும். என்னாச்சு? பெருமாள் சொல்லி அனுப்புறாங்க. 3 தளபதியை போட்டு, நீங்க மௌத்தா போனீங்கடா, நீங்க மௌத்தா போனா நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜெயிது அவங்க வளர்த்த புள்ள, ஜெயிது ரலியல்லாஹு ஜெயிது பின் ஹாரிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு இஸ்லாத்துல வளர்ப்பு பிள்ளை இல்ல, அவங்க வளர்த்தாங்க. ஜெயிது கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி போங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்ட ஜாஃபர் ரசூலுல்லாஹ்வுடைய யாரு? அலி ரலியல்லாஹு நானா. அவருக்கு அப்ப 40 வயசு, 10 வருஷம் மூப்பவர். அலி ரலியல்லாஹு 30, அப்ப 40 வயசு. ஜாஃபர் அப்பதான் வந்திருக்கிறாரு. இப்ப எபிசீனியா போனாரு. இவர் பேச்சை கேட்டுதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. எத்தியோப்பியா போய் கடுமையான பேச்சாளர். வரலாறு படிச்சு பார்க்கிறோம். அவர் மாறி ஒரு தாய் சுப்ஹானல்லாஹ், அருமையான ஒரு பேச்சாளர். அவர் இறங்கி போதான் அமர்கலமா நிற்கிறார். அவ்வளவு இறக்க அவரோட அவங்க குடும்பத்தாரெல்லாம். ஜாஃபர் நீங்க ஷஹீதாக்கப்பட்டால் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாயால் அது சும்மா வராது. ஷஹீதாக்கப்படுவாங்கன்னு மெசேஜ் வந்தாதான் ஷஹீதாக்கப்பட்டா. அதாவது அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்கன்னு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப போறாங்க ஷாம் அந்த பக்கம். மோத்தாண்ட ஊர்ல நடக்க போகுது. அவங்க அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. என்னப்பா அரபுகள் எழும்புறாங்கண்டா, என்ன நீங்க என்ன நடக்கிறீங்க? எங்க பக்கத்துல பிடிப்பீங்களா? இப்பதான் 2 பக்கம் பலம் போட போகுது. இந்த பக்கம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் புகாரில் வருது. ஆயிஷா சொல்றாங்க, லைவ் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். மோத்தாக்கு ரசூலுல்லாஹ் போகவும் இல்லை, மோத்தால இருந்து யாரும் வரவும் இல்லை. இப்ப நடக்கிறது, இப்ப டெலிவிஷன்ல இப்ப பார்த்து சொல்லுவாங்க பாருங்க, வீடியோ பார்த்து, இதை கிரிக்கெட்ல அடிக்கிறான், 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான், அது மாதிரி ரசூலுல்லாஹ் இப்ப லைவ் பண்றாங்க. நான் மோத்தாவை பார்க்கிறேன்டாங்க ரசூலுல்லாஹ். ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடித்து முன்னாடி போகிறார். அவர் ஷஹீதாக்கப்படுகிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் வீரமரணம் அடைந்து விட்டார். இந்த உம்மத்தின் மிகவும் பேர் போன ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த நேசம் எப்படி தெரியுமா? முன்னாடியே போகிறார். ஜாஃபருடைய ஜனாசாவை பற்றி சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள். ஒரு குத்து பின்னாடி இல்லை, முகம் கிழிக்கப்பட்டிருந்தது. அவர் முன்னாடியே போனார். இல்லா அப்படியே போகிற நேரம் ஜாஃபர் அவருடைய ஜனாசா அறிவிப்பு வருகிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபர் மௌத்தாயிட்டார், ஜாஃபர் இறந்துட்டார் என்று சொல்லி திரும்ப வந்துட்டாருன்னா நபி இல்லம் ஆயிரும். இறந்துட்டார் என்று சொன்னோன்னே இந்த செய்தி தான் இந்த கத்தம் பாத்தியா ஓதுறாங்களே, இதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன். ஜாஃபருடைய குடும்பத்தார் அப்படியே இந்தாயிட்டாங்க. வரமாட்டாரா யார் ரசூலுல்லாஹ்? ஜாஃபர் எங்களோட வரமாட்டாரா? வாழமாட்டாரா? சாப்பிடாமலே இருந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அளவேனாண்டுங்க, சாப்பாடு கொடுங்கப்பா, அவங்களுக்கு போய் ஊட்டி விடுங்க, அவங்கள பாருங்க. ரசூலோட குடும்பம் இது. ஜாஃபர் ரலியல்லாஹு செய்தி அந்த மக்கள் டவுட் பண்ணல, வரமாட்டார், மௌத்தாயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸைத் பின் ஹாரிஸ், அதாவது இப்ப என் ஜாஃபர் மௌத்தாயிட்டாங்களா? அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பிடிச்சிட்டு போறாரு கொடிய. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அப்துல்லா பின் ரவாஹாவும் மௌத்தாயிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. 4வது ஆளு ரசூலுல்லாஹ் சொல்லல, சபதான் தீர்மானிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. இப்ப யாரு அடுத்த அமீர் என்றது? அமீர் தான் கொடியை பிடிச்சிடணும். கொடியை பிடிச்சாதான் அமீர்.
அந்த கொடி வந்து அமீர் என்ன சும்மா ஒரு நாள் கொடியை பிடிச்சி அமீர் ஆக மாட்டாரு. முக்கியமானவங்களை ரெடி பண்ணானா டீம் வந்து கட்டுப்படும். இப்ப அமீர் யாருன்னா இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரா? யாரு? காலித் பின் வலீத். அவர் வளமையா அவரு அந்த பக்கம் நிக்கிறனா கட்டுமையான போராளி. எல்லாம் அவங்க கையில கொடுக்குறாங்க. நான் என்னை விட அதாவது என்னை விட நான் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தால் என்னை விட முந்தைய மூத்தவங்க இருக்கிறீங்களே அவங்க கையில கொடுங்க ஏனான்றாரு. பெருமான் அங்க லைவ் பண்றாங்க. அங்க மஷூரா நடந்து கையில கொடியை கொடுத்துட்டாங்க. ஷைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறான்னு சொல்லலாம். அவர் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. அவங்க எழுதுறாங்க, நாங்க வந்து அதாவது முஸ்லிம்களை நாங்க வெற்றி நாங்க வெற்றி என்றோம். அவங்க சொல்றாங்க அவங்க வெற்றி என்றாங்க. அது என்ன அவங்க வெற்றி நாங்க வெற்றி என்று பிரச்சனை மஷூரானா? உண்மையா யுத்தத்தில் நாங்க எங்களுக்கு வெற்றி என்று சொல்றோம்னா அடிச்சு கொண்டு போட்டு வெற்றிட்டமான இல்ல. காலித் பின் வலீத் வந்து வர்றாங்க மதீனாவுக்கு, வந்து இந்த கதையை சொல்றாங்க. எவ்வளவு நாள் எடுத்திருக்கோம். அவங்க வந்து வாழை காட்டுறாங்க. யார சொல்ல? எல்லா வாழும் உடைஞ்சு போச்சு. 7 அல்லது 9 வாள் உடைஞ்சு போச்சு. யமன் நாட்டு நீட்ட வாழை காட்டுறாங்க. இந்த ஒரே ஒரு வாழால் யார சொல்லலாம்? அல்லாஹ் பரக்கத்து வச்சா. கதையை சொல்ற நேரம் அவங்க பாக்குறாங்க இந்த கதையெல்லாம் தெரியும். மதீனா முழுக்க கதை தெரிஞ்சிட்டு இவர் சொல்ல முன்னாடி கதை பரவிட்டு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா, காலித் இப்படி இருந்த படைய அவர் இப்படி ஆக்கிட்டாரு. பின்னாடி தான் இருந்தாங்க. இப்படி அனுபவத்து இருந்தா இப்படி விரிச்சு விட்டாச்சு. இப்படி விரிச்சு இப்படி நான் பயம் பண்ணேன்னு வைங்களேன், இப்படி பண்ண இப்படி தெரியும். நான் இப்படி இருந்த நீங்களா இப்படி வாங்கன்னா இப்படி நீட்டதுக்கு போயிருவீங்க. இந்த மாதிரி ஆயின உடனே அவன் பயந்துட்டான். ஓ வந்துட்டாங்க போல மதீனால இருந்து இன்னொரு படைண்டு. அவன் ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டான். இவர் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டாரு. அவன் இன்னொன்று வைக்க இவர் இன்னொன்று வைக்க 2 படையும் பிரிஞ்சு போச்சு. இதை நாங்க ஏன் வெற்றி என்று தெரியுமா? அதை ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்ச பாரு, அது வெற்றி தான். நீ எவ்வளவு பெரிய வல்லரசு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சா ஒரு சின்ன கூட்டத்துக்கு அரபிக்கு நீ தோத்துட்டன்னு நாங்க அதுல சொல்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அதை வேற மாதிரி விவரிக்கிறாங்க. அவன் ஓடிட்டான்றாங்க. அவங்க அரபி ஓடினார் என்றால் எப்படி ஓடினாங்க? நீங்க ஸ்டெப் பின்னுக்கு வச்சு அவங்கள வச்சு உயர்த்த பப்பி போனாங்களா? அதுக்கு பிறகுதான் ரோம பேரரசு நடுங்கி நிற்கிறது. அது தபூக்ல வந்து நீங்க பாத்துருவீங்க. அது வரவே இல்லை. அவங்க ரசூலா வெற்றி அறிவிச்சுட்டாங்க. ஊரை சிம்பிளா பிடிப்பாங்க. அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை என்றால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை ரசூலா லைவ் பண்ணினாங்களே, இந்த செவத்து கங்கால என்ன நடக்குன்னு தெரியுது எனக்கு. இந்த சுவரு கங்கால எனக்கு சொன்னா கேட்பேன். எனக்கு எப்படி விளங்கும்? சுவரு கங்கால நடக்கிறதே தெரியல. மீடியா வந்த பிறகு அமெரிக்கால நடக்குது இப்ப தெரியுது. பெருமானாருக்கு வகை வந்ததே அந்த வகையில எப்படி காணாததை பற்றி ரசூலா பேசினார்களோ, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு சொல்ல முடியாத பெருமானார் பேசினார்களோ, இதைத்தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு அதிபயங்கரமாக பெருமானார் பேசினார். அழுது பேசினார். மக்களே மக்களே என்றார்கள் ரசூலுல்லாஹ். நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் என்றார்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்விடம் பாத்திமா கூப்பிட்டார்கள். குடும்பத்தாரை கூப்பிட்டு விட்டு பாத்திமா துனியாவில் ஏதாவது வேணுமானால் கேளுங்க, நான் தருகிறேன் என் மகளே என்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த தீர்ப்பில் எதுவுமே எனக்கு பண்ண முடியாது பாத்திமா என்றார்கள். தன் மகளோடு நீங்க வாப்பா உங்க மகளோட எப்படி நடப்பீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கையை நீங்க தயார்படுத்திக்கோங்க, அல்லாஹ்ட்ட போய் எந்த கம்ப்ரமைஸும் பண்ண இயலாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் இது சொன்னது சரி பார்த்து சரியா நடந்தால் மறுமை என்ற காட்சி இப்ப அந்த சிந்தனையோட பார்ப்போம். அந்த சிந்தனையோட மறுமை நாளில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுகிற அந்த நேரத்தை நம் நேரடியாக போவோம். சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்ட பிறகு உலகம் அழிக்கப்படும். மறு சூர் ஊதப்படுகிற நேரம் நாம் எல்லாம் இந்த பூமியில இருந்து முளைக்க ஆரம்பிப்போம். ஒரு விதையை போட்டா அந்த விதை எப்படி ஒரு செடி அப்படி முளைச்சு வெளியே வருகுதோ, மண்ணை வெட்டிட்டு வெளியே வருகுதோ, இந்த பூமியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது புதிய ஒரு பூமி உருவாக்கப்பட்டு அதிலிருந்து மக்கள் அப்படியே வெளியாக ஆரம்பிப்பாங்க. வெளியாக ஆரம்பித்தால் இப்பதான் மறுமை நாள், மறுமையுடைய அந்த அதிபயங்கரமான காட்சியை ரசூலா சொல்றாங்க. யாரும் எல்லாரும் சின்னவங்களாம் வைக்க மாட்டாங்க, பெரிய ஆள் வைக்க மாட்டாங்க, ஒரு அளவு வயதாக இருப்பார்கள். அவர்கள் யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, அவர்கள் யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆடையும் இருக்காது. யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் நிலைமை என்ன என் நிலைமை என்ன என்று பதட்டத்தில் எல்லோரும் ஓடுவார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு குறுக்க கேட்டாங்க, யார சொல்லலாம் ஏண்டா ரொம்ப ஹிஜாபோடு எல்லாத்தையும் மறைச்சு ஒழுக்கமாக இருக்கிற கூடியவர்கள் அவங்க கேட்கிறாங்க, ஆம்பளைக்கும் உடுப்பு இல்லை
பொம்பளைக்கு உடுப்பு இல்லண்டா, ஆண்கள் எல்லாம் பார்ப்பாங்களே, ரசூலுல்லாஹ் ஆபத்துன்னு தெரிஞ்சிருமே, மறைவான விடங்கள் எல்லாம் பார்ப்பார்களே, அந்த நேரத்தில் அந்த மாதிரி வருமே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் வரப்போகிறார், எல்லோரும் அந்த சன்னிதானத்தை நோக்கி மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் யாரையும் யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆயிஷா, யாருக்கும் எதுவும் தெரியாது. எப்படி நாம் பிறந்தோமோ அதே நிலைமையில் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் எந்த ஆடையும் இருக்காது, யாருடைய உடம்புலையும் ஒரு துண்டு ஆடை இருக்காது, எந்த நபிமார்களுக்கும் ஆடை இருக்காது, எந்த சாலிஹீன்களுக்கும் ஆடை இருக்காது, எந்த சுகதாக்களுக்கும் ஆடை இருக்காது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் என் நிலைமை என்ன, என் நிலைமை என்று ஓடுகிற நேரம் உறவுகளை சந்தித்தால் பேசுவார்களா? உறவுகளை சந்தித்தால் கிட்ட நெருங்கி பேசுவார்களா என்றால் இல்லை. திருக்குர்ஆன் சொல்லுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த நாளில் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளிலே யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன்னுடைய சகோதரை கண்ணால் பார்த்த உடனே ஒரே ஓட்ட அடுத்த பக்கம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, அவருடைய தாயை பார்ப்பான். உம்மா உம்மா, தாயை பார்க்கிற நேரம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? உம்மா எப்படி சோகமா இருக்கிறீங்களா? ஒரு பிள்ளை தன் தாயை இழந்தால் எப்படிப்பட்ட ஒரு சோகமா இருக்கு. தாய்க்கு தன் பிள்ளை இழந்த நேரம் மறுமையில சந்திக்கிற நேரம், ஆஃப்டர் லாங் டைம், உம்மா எப்படி இருக்கிறீங்கம்மா, சாப்பிட்டீங்களாமா, என்ன மாதிரி இருக்கிறீங்க? சந்திச்சு ரெண்டு பேரும் அவங்க மானக்கா பண்ணி கொள்வார்களா, பேசிக்கொள்வார்களா என்று கேட்டால் இல்லை. உம்மா புள்ளைய கண்டு ஓட்டம், புள்ள உம்மாவை கண்டு ஓட்டம், ரெண்டு திசைகளுக்கு ஓடுவார்கள். ஏன் தெரியுமா? என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டாங்கண்டா, என்கிட்ட ஏதாவது நன்மைகளை கேட்டுட்டா எங்க உமாக்கு எப்படி கொடுக்கிறது, என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த சபையிலே ஒரு நன்மையும் முக்கியமாக இருக்கு. என் நிலைமை என்ன, நிலைமை என்ன, என் முடிவு என்ன, எனக்கு என்ன ஆகிறது என்ற யா நப்சி யா நப்சி என்று ஓடுவார்கள் மனிதர்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் வருவதற்குரிய எல்லா ஏற்பாடும் நடக்கும். கீழே மலக்குமார்கள் கிரவுண்டிலே நிற்பார்கள். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர முன்னாடி ஏற்பாடுகள் சிலது நடக்க போகிறது. ரப்புல் ஆலமீன் அன்றைக்கு கோபத்தோடு இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுகிற அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறோம். அவன் மிகவும் இரக்கமானவன். அல்லாஹ்வுடைய நிலையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உடைய பாசமும் இரக்கத்தினாலே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இரக்கமானவன். அந்த நாளிலே அவன் மிகவும் கோபமாக நிற்பான். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பார், எங்கடா ஐனல் முல்க், அந்த ஆட்சி அதிகாரங்கள் உள்ளவர்களே எங்கன்னு கேட்பான்ல. எங்க அந்த முத்தக்கபீர்கள், பெருமை படிச்சவங்க எங்க? அப்படி கேட்கிற கடும் பயங்கரமான கோபம். எந்த சத்தமும் கேட்காது, எல்லோரும் சுப்படி நிற்பார்கள். காலடி சப்தங்கள் மட்டுமே கேட்கும். ரப்புல் ஆலமீன் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்டில் இறங்கி எல்லோரும் ஒரு அணியில் சேர்க்கிற நேரம் பாவிகளை எல்லாம் ஒரு பக்கமாக அனுப்பி, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே எல்லோரும் ஒரு சைடுக்கு அவர்கள் அனுப்பி அவர்கள் எல்லாம் பிரிந்து விடுவார்கள். நல்லவர்கள் ஒரு பக்கம் பிரிந்து விடுவார்கள். நாக்கிசூர் ஓசியும் இந்த ரப்பீம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குடித்து விட்டு சொல்வார், ரப்பனா எங்களுடைய ரப்பே, அப்ஷர்னா வஸமிஅனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹா இன்னா மூகினூன் சொல்வார். யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம். யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தந்தா நன்மையா செஞ்சுட்டு வருவோம். யா அல்லாஹ் எந்த அவகாசமும் கொடுக்கப்படாட்டி அந்த சபையில் நான் இருக்கிற நேரம், நீங்கள் இருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்குமா நடக்காதா? உங்க கல்வி என்ன சொல்லுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவ ஆரம்பித்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலக்க அழிந்து விட்டான் என்றார்கள். அல்லாஹ் திரும்ப திரும்ப துருவ தொடங்கினால் அவன் அழிந்தான் என்ற அர்த்தம், அவன் நரகவாசி என்ற அர்த்தம். துருவினாலே முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். அதாவது மிக நெருக்கமாக சூரியன் இருக்கிற நேரம் ஒவ்வொரு ஆளும் அந்த வேர்வை அவருடைய பாவத்துக்கேற்ப வேர்வையில் மூழ்குவார்கள். அதி பயங்கரமான வெயில், கடுமையான இது. கேட்க கூட இந்த சூரியனை கூட இங்க வச்ச எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ரப்புல் ஆலமீன் அதுக்குரிய உடம்பையும் தந்து அதை தாக்குற மாதிரி தான் சூரியனை வைத்திருப்பான். அவன் எப்படிப்பட்ட ஞானமிக்கவன் ரப்புல் ஆலமீன். இதுல போய் குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டு நாங்க அறிவாளியாக இயலாது. ரஹ்மான் கண்டு, அதாவது உருவாக்கினதுல இந்த ரத்தத்துல என்ன இருக்குன்னு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு ரத்தத்தை உருவாக்க இயலாது. அதான் எங்க அறிவு. நாங்க போய் ரஹ்மான் இந்த கேள்வி கேட்கலாது. இந்த அறிவால ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. ஒரு ஆள் ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளு கொடுக்கிற நாங்க ரஹ்மான் கேட்கிறோம், எப்படி அந்த சூரியன் வந்து சாம்பல் ஆயிடுவானே, அவனுக்கு தெரியும் எந்த உடம்ப கொடுத்து எந்த சூரியன் எங்க வைக்கணும் என்று. அப்பதான் எல்லோரும் வெயில்ல நிக்கிற நேரம் அல்லாஹ் கூப்பிடுவானா,
7 குரூப் அல்லாஹ் கூப்பிடுவான். இமாமுன் ஆதில், நேர்மையான அரசர்களை கூப்பிடுவான் அல்லாஹ். உங்களுக்கு மேல யாருமே இல்லை. ஒரு சின்ன அதிகாரியா இருந்தா அந்த அதிகாரி பெரிய அதிகாரிக்கு பதில் சொல்லணும், பெரிய அதிகாரி அவருக்கு பதில் சொல்லணும், அவர் ஜனாதிபதிக்கு பதில் சொல்லணும். ஆடிட்ல பாய்வான், ஜனாதிபதி யாருக்கு பதில் சொல்லுவது, யாருக்கு செய்வது? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்த ஒரு நேர்மையான அரசர், அவங்க எல்லாம் அப்படி நிப்பாங்களாம். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவங்க அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். அந்த நேரத்தில் நீதமா கஜானாவை செய்த அந்த அரசர் எல்லாம் கூப்பிடுவாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஒளிமயமான மேடை உட்காருங்க அன்பானா, எல்லாரும் உட்காருங்க அன்பானா. அவ்வளவு பேருக்கு மத்தியில் அந்த நீதியான அரசர்கள். அப்பெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு துடிப்பு வரும், ரப்பே அரசர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலையும் கௌரவம், அங்கேயும் அந்த மாதிரி நிக்கிற நேரம் நம்மளையெல்லாம் பக்கத்துல கூப்பிட மாட்டியாயா அல்லாஹ்? வெயில்ல காயிற நேரம், அது பயங்கரமா நிக்கிற நேரம், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகிற நேரம், என்ன நிலைமை? அந்த நேரத்தில் இளமையில நாமெல்லாம் வயது போய் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய இளமையில நெத்தியை கொண்டு போய் பூமியில வச்சு ரப்பே என்று சொல்லி இருந்தால், கண்களால் அழுது தேம்பி ரப்பே என்னை மன்னித்து விடு என்று சொல்லியிருந்தால், இபாதத்தில் ஈடுபட்டிருந்தால், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தால், அந்த இளைஞர்கள் எல்லாம் அல்லாஹ் கூப்பிடுவானா, ஷாபுன் ஷாஃபி இபாதத்தில்லா, அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா, நீங்க எங்களுக்கு விருப்பமான ஆட்கள் உட்காருங்க அன்பானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளிமயமான மேடையில் 7 கூட்டம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பாருங்கள். இந்த நேரம் அதுக்கு இடம் தராது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட 7 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நான் இருப்பேன் என்று ஒரு அசஸ்மெண்ட் எங்களுக்குள்ள வரணும். எந்த இடத்தில் என்னை நான் நுழையலாம், எந்த இடத்தில் ரப்பி என்னை இதாக்கலாம், ரப்பை எங்களை அங்கீகரித்து விடு யா அல்லாஹ். அந்த பயங்கரமான பொழுதை பெருமானார் விவரிக்கிறார்கள். எல்லோரும் அந்த நேரத்தில் ஓடோடி வந்து நிற்கிற நேரம், பாவிகளும் நல்லவர் அந்த நேரத்தில் பிரிக்கப்படுகிற நேரம், ரப்பு வரப்போகிறான், ரப்பு வரப்போகிறான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு ஜனாதிபதி வர ராணுவ முப்படைகளும் அணிவகுத்து நிற்கிற மாதிரி, இப்படி அல்ல, இதெல்லாம் தாண்டி ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான், நீதி கொடுக்க வரப்போகிறான். ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக விசாரிக்கப்படும். கூட்டம் கூட்டமா குரூப்பா எடுத்து ஏ குரூப், பி குரூப், சி குரூப், இந்த ஒரு குரூப், அப்படி இல்லை, தனிப்பட்ட ரீதியான பப்ளிக்கா இங்க விசாரிக்கிறது. லாஸ்ட் மனிதனுக்கு தெரியுமா, உம்மாவை விசாரிக்கிற நேரம் புள்ள பாக்குமா, எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விசாரணை, அது ரப்புல் ஆலமீன் அதை செய்வான். அந்த விசாரணை எல்லாம் பப்ளிக்கா நடைபெறும். அந்த நேரத்தில் அல்லாஹ் வரப்போகிறான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம் ரஹ்மான் அவன் வரப்போகிறான், வருகிறான். நரகம் இடது பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த நரகம் கேட்கும், கொண்டு அது அப்படியே எனக்கு இன்னும் இருக்கிறார்களா? நரகத்தை பக்கத்துல வச்சு ஒவ்வொரு ஆளா அழைக்கப்படுவார்கள். நிக்கிற நேரம் பயந்து போய் விடுவார்கள். ரஹ்மான் கோபத்தோடு நிற்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதலிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு ஆடை அணிவிப்பான் என்றார்கள். அந்த சபையில எல்லோரும் நிர்வாணமாக நிற்கிற நேரம், கௌரவமான முறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் தான் ஆடை அணிவதை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. தனக்கு மேலுள்ள இப்ராஹிம் நபி அவர்கள் ஃபர்ஸ்ட் கௌரவமான ஆடையோடு தன் ஆடையை அணிவார்கள். அல்லாஹ் வருகிற நேரத்தில் எல்லோரும் மூர்ச்சேட்டு விழுந்து விடுவார்கள். ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் எல்லோரும் மூர்ச்சேட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலிலே நான் கண் விழித்து பார்ப்பேன் என்றார்கள். எல்லோரும் மூர்ச்சையாகிட்டார்கள். ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருவான். இந்த நாள் நடக்குமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நடக்கும் என்றால் நாம் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோமா? நேர்மையாக நடக்கிறோமா? தங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் ஒழுக்கமாக நடக்கிறோமா? வியாபாரத்தில் அழகாக நடக்கிறோமா? மௌத்தாக போகிறோம் என்று 100,000 தெரிகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த உலகத்தில் எவனுமே வாழ்ந்ததில்லை என்று தெரிகிறது. நாம் ஏன் நம்மளை திருத்தாமல் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய? பிற மக்களை பற்றி தப்பாக பேசுகிறோம், அண்டை வீட்டாரோடு மோசமாக நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் எவ்வளவு பயங்கரம் என்று சொன்னால், எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எழும்பி பார்த்து சொன்னார்கள், மூசா மட்டும் எழும்பி இருக்கிறார். அவர் மூச்சிட்டு விழுந்தாரா விழவில்லையாண்டு எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் அல்லாஹ்வை பார்க்கணும் என்று மூசா சொன்னார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் காட்டிரே என்று சொன்னார். அல்லாஹ்வோடு பேசினவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, நேரடியாக பேசினவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பேச்சிலே ஆர்வம் கொண்டவர், என்னை கொஞ்சம் அல்லாஹ் உனக்கு பார்க்கணும், என்ன நான் உன்னை பார்க்கணும் என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், என்னை பார்க்க முடியாது மூசா, என்னை உனக்கு பார்க்க முடியாது மூசா,
என் தஜல்லி அனுப்புறேன், அந்த மலையை பாருண்டார். மலையை பார்த்து மூசா வஹர்ர மூசா ஷைகா, அல்லாஹ்வை பார்க்கவில்லை, மலைக்கு ஒளி வந்தது, சுக்குநூறாக வெடித்தது. மூசா மயக்கமுட்டு விழுந்தார். அப்ப விழுந்ததுனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் மயங்கி விழுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் எழும்பி பார்க்கிறேன், எழும்பி நிற்பார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் அணுவணுவாக நடக்க போகிறது அல்லாஹ்வுடைய இந்தியார்களே. இந்த பூமியில இதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டிடம் இப்படி கட்டுவோம், கல்முனை சிட்டி இப்படி இருக்கும், நீ வந்த ஒரு சிட்டி இப்படி இருக்கும் என்று வேண்டியவருக்கு இந்த சிட்டியை பிளான் பண்ணி ஒரு பிளான் அடிச்சு இதை பார்க்கலாம், இப்படி நடக்க போகுது என்று. ஆனால் அது சில வேளை நடக்கும், சில வேளை நின்றும். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்தியார்களே, இது இப்படியே நடக்க போகிறது, எந்த மாற்றமும் வராது. ஹாத்தமுல் அன்பியா, சின்ன விஷயத்துக்கும் பொய் சொல்லாதவர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த பொய்யும் சொல்லாதவர். இது அப்படியே அணுவணுவாக நடக்கும் அல்லாஹ்வுடைய இந்தியார்களே. இப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கை ஆரம்பிக்க போகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, யாரும் பேசுவார்களா மக்காம மஹ்மூதா என்ற இடத்திலே பெருமானார் எழுப்பப்பட்டிருப்பார்கள். அது உயர்வான அந்தஸ்து. பெருமானார் தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கொண்டே சுஜூதில் இருப்பார்கள். அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான், யாரும் பேச மாட்டார்கள். இல்லாமன் அதினலகுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு பேசுங்கள் என்றால் அவர்களை தவிர யாரும் பேச மாட்டார்கள். எந்த மலக்கும் பேச இயலாது. ரஹ்மான் தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிற நேரம் இந்த நேரம். நபிமார்களை நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. இதற்கு முன்னாடி ஹவுலுல் கௌசருடைய விஷயத்தை நான் சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும். ஹவுலிலே மக்கள் ஓடி அவர்கள் தண்ணீர் கேட்பார்கள். பெருமானாரை சொன்னார்கள், மௌத்தாகிற நேரம் உங்களை விட்டு நான் போக போகிறேன் என்றார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பெருமானுடைய கடைசி வாரத்தில் இந்த உரை நடக்கிறது. அதாவது பெருமான் உலகத்திலே போய் ஜனாசா தொழுவித்து வந்துவிட்டு மிம்பருக்கு ஏறிவிட்டு சொன்னார்கள், மக்களே உங்களை விட்டு நான் பிரிந்து போனால் நான் உங்களை விட்டு போகிறேன், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வருவீர்கள். மக்காமி இந்த இடத்திலிருந்து நான் பார்க்கிறேன், என்னுடைய இந்த இடத்திலிருந்து என்னுடைய ஹவுலை பார்க்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல், ஹவுலில் சந்திப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த வாரத்தில் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மிக தெளிவாக பெருமானார் மறுமைக்காக அத்தனையும் தயார்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை திரும்பி 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 நீங்கள் பார்த்தாலும் அல்லாஹ் மீது ஆணையாக அங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஃபீ சபீலில்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. கடைசி கட்டத்தில் 40 30 50 ஒட்டகங்கள் தர்மம் கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. ரப்பே உன்னை சந்திப்பதற்காக அத்தனையும் கொடுத்து விட்டு எங்களுக்கு அந்த கடமை இல்லை, தப்பாக புரிஞ்சிடாதீங்க. எங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் கொடுக்க இயலாது எங்களுக்கு. 3ல் 1 தான் பொது பணி, 3ல் 1 தான். ஆனா நபிமார்களுக்கு ஜக்காத் ஹராம். நபிமார்கள் பொது சொத்துல எதுவும் பண்ண இயலாது. அத்தனையும் கொடுத்து விட்டு வெறும் கையோட இந்த உலகத்தை விட்டு போவதற்கு பெருமானார் தயாராக இருந்த நேரத்தில் தான் இந்த பூமியை விட்டு பெருமானார் போனார்கள். அல்லாஹ்வுடைய நிலடியார்களை நான் முந்தி போகிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள் வருகிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சந்திக்கிற இடம் அவுல். அந்த அவுலிலே தண்ணீரை கொடுத்து ரசூலுல்லாஹ்விடம் சிரித்து அந்த இடத்திலே கடுமையான வெயில் தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கட்டம் கட்டமாக நடக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய கேள்வி கணக்கை ஆரம்பிக்க போகிறார். அடியார்களை பற்றி கூப்பிட்டால் நீங்கள் புரிகிறீர்கள் எப்படி கேள்வி நடக்கும். எப்படிப்பட்ட ஷார்ட்டா கூப்பிட்டு உன் பேர் என்ன என்ன இதோட முடியாது. திருக்குர்ஆன் சொல்லுது, அந்த நேரத்திலே ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அவர்கள் அந்த வௌதியல் கிதாப் வைக்கப்படும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த நேரத்தில் ஒரு புக்கை காட்டிருமா, அந்த புக் என்ன செய்யும், அதுல எல்லாம் வழங்கும். எதை பத்தி புக்? அதாவது கண்ணை பத்தியோ மூக்க பத்தியோ காதை பத்தியோ புக் இல்ல, தன்னை பத்திய புக். ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த புக் இக்ரா கிதாபக், உன் புக்கை நீ ரீட் பண்ணா, நீ ரீட் பண்ணி பாரு. எத்தனையோ புத்தகம் வாசி, இப்போ ரீட் பண்ணி பாரு, அணுவாக அத்தனையும் நோட் பண்ணப்பட்டிருக்கும். இது இப்படி, இவரோட இப்படி முகத்தை திருப்பின, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, பெருமையா நடந்த, அகம்பாவமா நடந்த, வட்டிக்கு கொடுத்த, வட்டிக்கு எடுத்து எல்லாம் அதுல வரும். லா யுகாதிரு சகீரத்தை வலா கபீரத்தன் இல்லா ஷா, அது எந்த ஒரு சின்னனையும் விட்டு விடாது, எந்த ஒரு பெரியனை விட்டு விடாது, அத்தனையுமே சொல்கிறேன். கிதாபக் வாசி என்பான் அல்லாஹ். அந்த புக் தான் இப்பொழுது அத்தனையுமே மென்ஷன் ஆக்கப்பட்ட புக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பை கொடுக்க போகிறான். விசாரணை நடக்கும். புக்கையும் கொடுத்த பிறகு விசாரணை நடக்கும். அந்த நேரத்தில் புக்கு கொடுக்கிற நேரத்தில் அம்மாமன் ஊத்திய கிதாப பியமீனிஹி, வலது கரத்தை கொடுத்து வலது கரம் நீட்டப்படும். சில பேருக்கு புக்கை கையில கொடுக்கிற நேரம் அவர் ஜன்னாக்கு குவாலிஃபைட், ஜன்னாக்கு குவாலிஃபைட். அம்மாமன் ஊத்திய கிதாப பியமீனிஹி, தன்னுடைய வலது கையால்
துனியாவில் யாருக்கு புத்தகம் கொடுக்கப்படுது? ஆஹு முக்ரவு கிதாபியா, என் புக்கை படிச்சு பாருங்களேன், நான் பாஸ் ஆயிட்டேன், என் புக்கை படிச்சு பாருங்க. இன்னி வந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா குதுஃபுஹா தாரியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. புக் எடுத்து போய் காட்டுவாங்களாம், பாருங்களேன், படிச்சு பாருங்களேன், நான் பாஸ் ஆயிட்டேன்பா, நான் பாஸ் ஆயிட்டேன்பான்னு சொல்லுவாங்களாம். இன்னி வந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை, இந்த சந்திப்பை நான் நம்பி இருந்தேன், நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன், நம்பி இருந்தேன் என்று சொல்லுவார்களாம். அல்லாஹ் சொல்லுவாராம், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள், நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்கள், அவமானப்படுத்தப்பட்டீர்கள், உங்களை திட்டினார்கள், உங்களை ஒதுக்கினார்கள், உங்களை வெட்டினார்கள், உங்களை குத்தினார்கள், உங்களை ஊரை விட்டு விரட்டினார்கள். அதற்காக வேண்டி குதுஃபுஹா தாரியா, பக்கத்திலே பழங்கள் இருக்கும், அந்த பழ தோட்டத்திலே போய் விரும்பிய மாதிரி சாப்பிடுங்கள், விரும்பிய மாதிரி கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், சந்தோஷமாக இருங்க. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா வல மாதிரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா அலக அன்னி சுல்தானியா. இடது கையிலே போகும். சில பேருடைய இடது கை நீட்டப்படும், முடிந்து விட்டது, அவன் பதறி போவார். யா அல்லாஹ், என் பவர் எங்க போச்சு? எல்லாம் அழிஞ்சு போச்சு. யா அல்லாஹ், எனக்கு பக்கத்தில் அவன் நின்றான், எனக்கு பக்கத்தில் இவன் இருந்தான், எவனுமே இல்லையா அல்லாஹ். அலகானி சுல்தானியா, அவனுடைய சுல்தானுடைய பவர் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கிறது. அவன் கேட்பான், யாழை காணத்து என்ன எரி? இதை பார்த்து பதறுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஓடுவானாம். எப்படி ரிப்போர்ட்ல ஃபேல் ஆனவன் ரிப்போர்ட் காணல எங்கேயாவது ரிப்போர்ட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று விடுவான் பாருங்க, இதே மாதிரி அவன் ஓடுவான, அவனை புட்டிங்கள் விழுங்கிடுங்க என்பான். அல்லாஹ் புட்டிச்சு சும்மா ஜஹீம சொல்லோ, நரகத்தில் வீசுங்கள் என்பானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் நிலைமை என்ன, உங்க நிலைமை என்ன? சர்டிஃபைட் பண்ணப்பட்டுட்டோமா? தந்துட்டானா அல்லாஹ், யூ குவாலிஃபைட் டு ஜன்னா, நோ ப்ராப்ளம், டோன்ட் திங்க் அபௌட். நீங்க சிந்திக்காதீங்க, நோ ப்ராப்ளம், நீங்க எல்லாம் ஜன்னாக்கு குவாலிஃபைட். அல்லாஹு அக்பர். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. தபூக்குக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பணம் சேகரித்தார்கள், தபூக்குக்காக பாடுங்கள் என்றார்கள். உஸ்மான் அவ்வளவு கடுமையான ஒரு காலத்துல தபூக்குக்காக 20,000 பேர் போறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில். உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டாந்து கொட்டுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டாந்து கொட்டுறாங்க. கொட்டுற நேரமெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் ஃபில் ஜன்னா. மர்மவனை பார்த்து, உஸ்மான் நீங்க ஜன்னாவுல, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. கால ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னான்னு சொன்ன உஸ்மான் பின் அஃபான், நான் ஜன்னா, இதுக்கு போற எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. கபர்களை தாண்டி போகிற நேரம் அவர் அப்படியே உட்கார்ந்து அழுவார், தேம்பி தேம்பி அழுவார். உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி அறிவிக்கப்படுகிறது, ஏன் இது பாஸ் என்ற எல்லாமே பாஸே, ரப்பே இதில் என்னை பாதுகாத்து விடு. தோழர்கள் பயந்து நடுங்கியது. அல்லாஹ்வுடைய கபர்வாசிகளை தாண்டி போற நேரம் ஒரு துஆ இருக்கு. எத்தனை பேர் துஆ செஞ்சோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் என்ற ஒரு துஆ ஒன்று வருமே, அல்லாஹ்வுடைய எத்தனை பேர் ஓதிட்டு போனோம்? வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. நீங்கள் எங்களுக்கு முந்தி சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி வருகிறோம் என்ற உணர்வோட ஜனாசால கலந்து கொள்றோம், மக்பராக்களை தாண்டி போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன்டா, அந்த உணர்வு எடுப்பட்டிருக்கிறது. துனியாவிலே நாங்கள் மதுமயங்கி நிற்கிறோம், இவைகள் நடக்காது போன்று நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்திலே சில பேருக்கு இதிலே நம்பிக்கை இல்லை, நம்பிய ஒரு கூட்டம் பள்ளியில் இருக்கிறோம். நாங்கள் நம்பியவர்கள் நம்மளுடைய நடத்தை அப்படி இருக்கிறதா? அவ்வளவு நேர்மையாக நடக்கிறோமா? வாக்கு கொடுக்கிறோமா? யோசிச்சு கொடுக்கிறோமா? உலக ஆசை என்று 4 பேரை மயக்கியாவது நாம் பணத்தை நமக்குள் பேசுக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மான் நீதமானவன், ரஹ்மான் நீதமானவன். கிதாப் வைக்கப்படும். ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்பிகீன மிம்மா ஃபீ, பாவிகள் அதிலே உள்ளவைகளை எல்லாம் பார்த்து பயந்து பீராந்தமாக நிற்பார்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிற நேரம் ரஹ்மான் அந்த தீர்ப்பை வழங்குவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடைக்கெட இந்த செய்திகளை சொல்கிற நேரம் சிரிப்பார்கள்.
பயங்கரமாக சொல்லுகிற தோழர்கள் அழுகுவார்கள், ரசூல் அழுவார்கள். சில இடங்களில் பெருமானார் சிரிப்பார்கள். அது என்ன, மறுமையிலும் சிரிப்பு உண்டான்னு கேட்டீங்கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் விசாரிக்கிறதை பற்றி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விசாரிப்பான்? அந்த நேரத்தில் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நேரத்தில் வாய்க்கு சீல் வைக்கப்படும். நக்திமு அலா அஃப்வாஹிம், அவங்க வாய்கள் பேசாது. பொய் சொல்ற வாய் பேசக்கூடாது. பிடித்த கைகள் சொல்லும், நடந்த கால்கள் சொல்லும். தப்புக்கு நடந்த கால்களும், குடுக்கல் வாங்கல் லஞ்சத்தில் ஈடுபட்ட கைகளும், அசிங்கத்தில் ஈடுபட்ட கால்களும், விபச்சாரத்தில் ஈடுபட்ட அத்தனை உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். கால்களும் கைகளும் பேச ஆரம்பிக்கும். அந்த சன்னிதானம் அவ்வளவு பயங்கரமாக நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை கூப்பிடுவானாம். கேட்பானா, அத்தஅரிஃபு ஸம்பகதா, இந்த பாவம் நினைவிருக்குதான்னு கேட்பானா. ஒரு திரை போடப்படும். ரஹ்மான் பக்கத்திலிருந்து கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், நஹம் ரப், ரப்பே எனக்கு தெரியும் அந்த பாவம் என்று சொல்லுவானாம். ரஹ்மான் திரும்ப இன்னொரு பாவத்தை கேட்பான். அத்தஅரிஃபு ஸம்பகதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமான்னு கேட்பானா. இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா. ஆமா ரப்பே என்பானா. அந்த மனிதனை அல்லாஹ் துருவுற மாதிரி 2-3 கேள்வி கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அழிந்து விட்டேன் என்று அவன் நினைப்பான். ரப் என்னிடம் துருவ ஆரம்பித்து விட்டான், நான் அழிந்து விட்டேன், இதுக்கு பிறகு எனக்கு இல்லை என்று பயந்து போய் அந்த வடியார் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உலகத்தில் நீ எத்தனை பேருடைய குறையை மறைத்தாய், இதா பார் உன்னுடைய குறையை இன்றைக்கு நான் மறைக்கிறேன் என்பான் ரப். நீ மறைத்தாய், இன்றைக்கு நான் மறைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அவன் ரஹ்மான், அவன் இரக்கமானவன். சிரித்து விட்டு இந்த அடியான் சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் தோண்டுகிற நேரம் பெரும் பாவங்கள் பிடிப்பட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் இதையெல்லாம் கேட்கிறானே, இந்த பாவத்தை செய்தியா செய்தியா செய்தியா? அந்த அடியான் துடித்து போகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்பானா. ஜன்னாவுக்கு போன்று சந்தோஷமாக அனுப்புற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் இன்னொரு செய்தி சொன்னார்கள், ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் களத்தில் கையை போடுவானா. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியானம் அல்லாஹ் கேட்பானா, இந்த பாவம் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவன் சொல்லுகிறான, அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே அந்த பாவத்தை எல்லாம் உனக்கு நான் மன்னிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்மா. அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் அதெல்லாம் நன்மையா தந்துட்டேன்னு வானா, இந்த பாவத்தை மன்னிச்சு நன்மையா தந்துட்டேன். யா அல்லாஹ் நான் பெருசெல்லாம் செஞ்சேன், யா அல்லாஹ் சின்னதுக்கே எப்படியா பெருசுக்கு அப்படி வருமா? ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அந்த அடியானை கொண்டு போய் அல்லாஹ் ஜன்னாவுக்கு போடுவானாம். தன்னுடைய நேசமும் பாசமும் சில அடியார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நெருங்கினால் அவனுக்கு கட்டுப்பட்டால், அவன் கட்டுப்பட என்று சொல்கிறான், கட்டுப்பட்டால் அவன் மன்னிப்பவன். அல்லாஹ்வுடைய அவன் மன்னிக்க கூடியவர். யாரையெல்லாம் சூரத்துல் ஃபுர்கான் மன்னிக்கிறது என்று சொல்றது தெரியுமா? நபிமார்களுக்கு வெட்டினா, நபிமார்களை குத்தினா, நபிமார்களை கொலை செஞ்சா அதுக்கு என்ன மன்னிப்பு? அல்லாஹ்வுடைய உங்களுக்கு அடிச்சாலே மன்னிக்கதான். நபிமார்கள் அப்படி கொல்ல வந்தவர்கள் எல்லாம் மூமின்களாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவர். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். ஒரு மனிதன் ஈமான் கொண்டு, அதாவது தாப ஆமன, அந்த ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலிஹான அமல் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வானா தெரியுமா? தப்பு செஞ்சவெல்லாம் அவ்வளவு தப்போட வர்றானா, அந்த நேரத்தில் அவர் என்ன பண்றானா? ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு, ஈமான் கொள்ளணுமா, திரும்ப என்ன செய்யணுமா? ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலிஹான அமல் செஞ்ச யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். எல்லா பாவத்தையும் சாலிஹான அமலாக, அல்ல ஹஸனாத்துகளாக, நல்லறங்களாக அல்லாஹ் கொண்டு வந்து அவனுக்கு கொடுப்பானாம். அல்லாஹ்வுடைய அப்படி என்று சொன்னால், இந்த விடயங்களுக்கு மறுமை நாளில் எக்கச்சக்கமான விடயங்களை திருக்குர்ஆன் நமக்கு திரும்ப திரும்ப பேசுகிறது. அந்த விடயங்களை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கிற நேரம், என குர்ஆன்ல மறுமையைத்தான் மூணுல உண்டு. எங்க பரட்டினாலும் எங்க திருப்பினாலும் மறுமை சம்பந்தமான ஆயத்துகள் ஆங்காங்கே பயங்கரமாக வருகிற நேரம் நாம் என்ன கற்பனையில் வரணும்டா, அந்த சபையில் என்ன, நான் எப்படி இருப்பேன், என் நிலைமை என்ன? பேக்கேஜ் முடிகிறது அல்லாஹ்வுடைய உங்க போன்ல உள்ள பேக்கேஜ், டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சா திரும்ப டேட்டா பேக்கேஜ் போடுவீங்க. எனக்கும் உங்களுக்கு தரப்பட்ட ஆயுள் முடிந்து கொண்டு போகிறது. இனி எவ்வளவு காலம் என்று தெரியாது. முடிகிற கட்டத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நெருங்கி
பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் ரப்பே அந்த சன்னிதானத்திலே நஜ்வாவுடைய விசாரணை ரகசிய விசாரணைக்குள் எங்களை நுழைத்து ரஹ்மானே எங்களுக்கு ஜன்னாவை தந்துவிடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே அந்த ஜன்னா பாக்கியமானது. சுப்ஹானல்லாஹ். நல்லடியார்கள் அங்கே நுழைவிக்கப்படுவார்கள். சிராத்தை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. அது அதிபயங்கரமான ஒரு பாலம். அந்த பாலத்திலே வேகமாக மின்னல் வேகத்திலே மூமின்கள் கடப்பார்கள். அந்த பாதைகளை கடக்கிற நேரம் தான் சருகி சருகி நரகத்துக்கு விழுவார்கள். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம் இப்பொழுது சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். நரகம் அதிபயங்கரமானது, மறுமையுடைய விசாரணை அதிபயங்கரமானது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிலர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத் கொடுப்பான். ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து உங்க தலையை தூக்குங்க முஹம்மத். அவ்வளவு நேரமாக சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து மக்காம மஹ்மூதால சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாஹ்வை பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் பேரை அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மத் தலையை தூக்குங்க என்பான். அந்த சபையிலே அவ்வளவு பேருக்கு மத்தியில ஹாத்தமுல் அன்பியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஷஃபாஅத்துக்குரிய வாய்ப்பு. ஹாத்தமுல் அன்பியா ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய பாசத்தை அல்லாஹ் கொப்பளிக்கிறான், இரக்கத்தை காட்டுகிறான். எப்படி நல்லா காட்ட போறான்? தலையை தூக்குங்க முஹம்மத். என்ன வேணும், என்ன வேணும்? அல்லாஹ் கேட்கிறான், ரஹ்மான் கேட்கிறான். இந்த பூமியில் இருக்கிற நேரமே வானலோகத்திலே கொண்டு வந்து மலக்குமார்களோ எந்த மனிதனும் போகாத ஒரு இடத்திலே சித்ரத்துல் முன்தஹாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதுதான் பவுண்டரி, இதுக்கு மேல யாரும் போனதும் இல்லை, எனக்கும் அனுமதி இல்லை, யாரும் போனதும் இல்லை, அதுக்கு மேல உங்களை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான், நீங்க போங்க யா ரசூலல்லாஹ். மிஅராஜில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதுக்கு மேலயா? அதுக்கு மேல யாரும் போனது இல்லை, அல்லாஹ் உங்களை மட்டும் தனியே கூப்பிடுறான் யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் போக முடியாத ஒரு இடம். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போன காட்சி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் நீங்க மேல போனீங்களே, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசினான், அவனை நான் பார்க்கவில்லை, அவனோடு நான் அவனை பார்க்கவில்லை என்றார்கள். கிட்ட கூப்பிட்ட ரப்பு இந்த கண்ணால் அல்லாஹ்வை இப்பொழுது பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பூர்ண சந்திரனை காட்டி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? வல்லாஹி உங்க ரப்பை நீங்கள் இப்படியே பார்ப்பீர்கள் என்றாங்க. தெளிவா பார்ப்பீர்கள். அந்த கண்ணை மறுமையில் அல்லாஹ் தருவான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு கிட்ட போனார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேசமும் பாசமும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுத்தான், என்னோட பேசுறதுக்குரிய தொழுகை. அந்த தொழுகையோட தான் ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு வந்தார்கள். அப்படி என்றால் மறுமையிலும் அல்லாஹ் இன்னொரு கிஃப்டை கொடுக்க போகிறான். அல்லாஹ் தனியா பேசுறான், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான். பெருமானார் எழும்பி சொல்லுவார்கள், ரப்பே உம்மத்தி 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 என் உம்மத்தி அல்லாஹ், என் உம்மத் அவர்களுக்கு ஜன்னாவை கொடுத்தறியா அல்லாஹ், அவர்களுக்கு ஜன்னாவை கொடுத்தறியா அல்லாஹ். அல்லாஹ் சில பேருக்கு ஷஃபாஅத்தை கொடுத்து அள்ளி ஜன்னாவுக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், பெருமாவுடைய நேசத்தை பாருங்கள். அதிகமானவர்கள் ஜன்னாவுக்கு போற நபியுடைய உம்மத் நாங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இதெல்லாம் நடந்துவிட்டு ஜன்னாவுக்குள் சில அடியார்கள் நுழைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் அந்த சந்தோஷமான செய்தியை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அதாவது நரகமும் அது சம்பந்தமாக நான் பேசவில்லை. மறுமை என்பது இன்னும் பயங்கரமானது. இன்னும் படித்து பாருங்கள், ஏராளமான செய்திகள் இருக்கிறது. என்றாலும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஜன்னாவுக்குள் நுழைந்ததற்கு பிறகு சந்தோஷமாக அமர்கலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் அங்கே வாழுவார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அசரீதியான ஒரு சத்தம் கேட்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலாம் சொல்லுவான். அப்பொழுதுதான் மூமின்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய கெண்டையை காட்டுவான். மூமின்கள் அசந்து பார்ப்பார்கள். மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த கண்களால் அதை பார்க்கிற நேரம், இன்னல்லாஹ ஜமீல் வ யுஹிப்பு ஜமால். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இந்த உலகத்திலே ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை கண்டு தன் வாழ்க்கையே பறிகொடுத்து என் காதலி என்று ஓடுகிறான். இவள மாதிரி யாருமே இல்லை என்று ஓடுறான். என்ன, என் கண்ணுக்கு அவதான் அழகுன்றான். அவனுக்கு இவ அழகு. இந்த உலகத்தில் ஒரு காட்சியை பார்த்து விட்டு இந்த இயற்கையை பார்த்து இவ்வளவு அழகு என்று துடிக்கிறார்கள். அல்லாஹ்வை பார்த்தால் கண்களை எடுக்க முடியாமல் இருக்கு. நோம்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷம் என்றார்கள். ஒன்று காத்து கொண்டு இருந்து அந்த நோன்பு துறக்கிற நேரம் வயிறு சந்தோஷப்பட்டு நாவு சந்தோஷப்படுமே. ஒரு நோம்பாளிக்கு இன்னொரு சந்தோஷம், அவ்வளவு நாளா காத்து கொண்டிருந்தது தன் ரப்பை பார்ப்பதற்கு, தன் ரப்போடு பேசுவதற்கு. அந்த நிகழ்வு நடக்கிற நேரம், ரப்பு பேசுகிற நேரம் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அடியார்களோடு இப்படி நடக்கிறோம்.
துடிக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹ்வோடு பேசணும் என்று துடிக்கிறோம் என்றால், ரப்பி எங்களோட பேசுகிற நேரம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலே கண்கள் ரப்பை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் மெல்ல மெல்ல தன்னை காட்சிப்படுத்துவார். அடியார்கள் கண்டையை மெல்ல காட்டுவான். காட்சிப்படுத்தி தன்னை காட்டுகிற நேரம் அல்லாஹ்வை அவர்கள் பார்த்து கொண்டே நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், உங்களுக்கு வேற என்ன வேணும் என்று கேட்பான். அடியார்கள் சொல்லுவார்கள், யாரும் இதைவிட வேற என்ன என்று கேட்பார். இதைவிட வேற என்ன? ரப்பை தன்னை காட்டியதற்கு பிறகு அடியார்களுடைய அந்த ஆசை, அல்லாஹ் இதைவிட ஒன்று இல்லை, ரஹ்மானோடு அவர்கள் நெருங்க ஆரம்பிப்பார்கள். அது ஜன்னாவுடைய யுகம் ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் மரணம் இல்லை, வாழ்வு மட்டும்தான் இருக்கிறது. இதை பெருமானார் மிக தெளிவாக சொல்லிவிட்டு இந்த பூமியை விட்டு போய்விட்டார்கள் என்றால் அந்த மறுமைக்காக வேண்டி, அதை சிந்திப்பதற்காக வேண்டி தான் இந்த தலைப்பு தந்தார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்ற சிந்தனை நாம் நிறைய பிசினஸ்களோடும் நிறைய விஷயங்களோடும் அதாவது நம்ம பிஸியா இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து எங்களுடைய மனசை கொஞ்சம் மறுமையை நோக்கி பறக்க விட்டு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். பெருமானார் மிகவுமே கஷ்டமான ஒரு காலம். இந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ். 29 நாட்கள் மனைவிமாரோட பேசாத காலம். அந்த ஹதீஸை நீங்கள் பரட்டி பாருங்க என்ன காரணம் என்று. ஏண்டா அவங்க கொஞ்சம் கூட கேட்டாங்க. அல்லாஹ் விரும்பல. நபியுடைய மனைவி ஏழ்மையில் வாழ்வதை அல்லாஹ் விரும்பினான். அவர்கள் மிக பிரம்மாண்டமான லக்ஸரி லைஃபை அல்லாஹ் அவங்களுக்கு விரும்பல. அல்லாஹ் சொல்லிட்டான், இல்ல நபி என்ன கொண்டு வர்றாரு அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதோட வாழப்படாங்க. சுபஹானல்லாஹ், அந்த வரலாறுகளை படித்த நான் அசந்து போய்விட்டேன். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் மௌத்தாப்புல 18 வயசு 13 வயசுல எத்தனை நாள் ஈச்சப்பழத்தின் தண்ணியும் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட சண்டை பிடிக்கலண்டா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தெரிவு அந்த வயசுல எப்படி மெச்சுவர்டா நடந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லைன்னா அவங்களை விட்டுருங்க. எந்த மனைவி ரசூலுல்லாஹ் விட்டு போகல, ரசூலுல்லாஹ் விட்டு போவதை அவங்க நினைச்சும் பார்க்கல. பசியுடைய கொடுமையை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், பெருமானாரை விட்டு வாழுவதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. நம்ம பசிச்சு இருக்கிறோம், எல்லா நாளும் நோம்பு பிடிச்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதரை உங்க சிரிப்பை விட்டு எங்களுக்கு தூரமாக இயலாது, உங்க அன்பை விட்டு எங்களுக்கு தூரமாக இயலாது. எல்லா பெண்களும், ஒரு பெண் ரசூலுல்லாஹ்வை டிவோர்ஸ் பண்ணல, ஒரு என்னுடைய எந்த தாயுமே அப்படி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுல மட்டும் இருக்கிறாங்க. 29 நாள் காலக்கெடு, மனைவியோட பேச வேணாம் நல்லா தடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு போற எந்த சம்பாத்தியம் கூட்டி கேட்க கூடாது என்பதுக்கு. அந்த செய்தியை நீங்க படிச்சு பாருங்க. உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. ஏண்டா அவங்க மகளை முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க, அதை பேசதான் நுழைகிறாங்கன்னு நினைச்சீங்கடா? இல்ல, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவர் கோபப்பட்டு, யா ரசூலுல்லாஹ் எங்க மகளை உங்களுக்கு தந்தேன், அவ என்ன குத்தம் பண்ணினா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கல. நுழைஞ்சவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு அவருக்கு எவ்வளவு ஒரு கவலை இருக்கும், என் மகளை ரசூலுல்லாஹ் விட்டுருவாங்களான்னு பயம் இருக்கு. ஆனா நுழைஞ்சவர் அங்கேயே அழ ஆரம்பிச்சார். ஒரு ஆம்பளை பப்ளிக்கா அழமாட்டாங்க, சாதாரணமா அழ வந்தாலும் மறைந்து அழுவார்கள். உமர் பின் கத்தாப் மாதிரி வீரமானவர்கள் அழுவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? நிஜமா அழுதார். அவர் கண்ணால கண்ணீர் ஓடுது. ரசூலுல்லாஹ் எழும்பி நின்றாங்க. தூங்கின ரசூலுல்லாஹ் கீழாடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தாங்க, மேலாடை எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் வெளில அந்த ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டில் அவங்க தூங்கினால ஒரு பக்கம் அப்படியே, இந்த பக்கம் அப்படியே ஈச்சமர கயிறு அதனுடைய அச்சு அப்படியே முகத்தில் இருந்து உடம்பு வரைக்குமே பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் எழும்பி தன் ஆடையை சரி செய்து உட்கார்ற நேரம் உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்னு கத்தாப், கத்தாபோட மகனே ஏன் அழுகிறீங்க? அழாதீங்க அழாதீங்க, என்னன்னு சொல்லுங்களே, ஏன் அழுகிறீங்க? அவர் தேம்பி தேம்பி துடிச்சு அழுதுட்டு கேட்கிற, யார ரசூலுல்லாஹ் நாம கொஞ்சம் ஷாமுக்கு போய் பார்க்கிறோமே, அவங்க எத்தனையோ கனிவக்கங்களை வச்சு அந்த மன்னர்கள் உட்கார்ந்துட்டு சிற்றரசர்கள் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுற நேரம், நீங்க தானே எங்களுடைய தலைவர், ஏன் யார சொல்ல இப்படி நீங்க வாழணும்? உங்களுக்கு அழகா வாழலாமே யார சொல்லலாம், ஏன் இந்த ஏழ்மை? அவருடைய கண்ணை கொண்டு போகிறார், கொஞ்சோண்டு தண்ணி கோதுமை, வீட்டுல வேற எதுவுமே இல்லை. பார்த்தவர் பெருமானார் இந்த கோலத்துல பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உமர் கவலையா அப்படின்னா எனக்கு கொண்டாந்து தாரீங்களா? ஒரு பஞ்சனி மெத்த போட்டுருங்களேன், நான் தூங்கிட்டு போயிருவேன், எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டாந்து வைங்களேன். பெருமானார் தன் தோழர்களை என்றைக்குமே பயன்படுத்தல. தாவாவும் பணத்தையும் ரசூலுல்லாஹ் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதை தன் தாவா செய்து விட்டு அந்த மக்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல, எந்த பொருளாதாரத்தையும் பெருமானார் கேட்கல. உமர் பின் கத்தாவை பார்த்துட்டு கேட்டாங்க, உமர் அழாதீங்க, நீங்க திருப்தி அடையலையான்னு கேட்டாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க.
எதுல திருப்தி இல்லை? லனல் ஆஹிரா வலஹுமு துனியா. அல்லாஹ் உங்களுக்கு துனியாவை கொடுத்துட்டு எங்களுக்கு ஆஹிராவை தர்றதா சொல்லியிருக்கிறானே. உமர் உங்களுக்கு போதாதான்னு கேட்டாங்க. அழுகையை நிப்பாட்டி விட்டு பெருமானாரை பார்த்தார். ஆஹிரா, பெருமானார் இந்த பூமியில் நடந்து கொண்டே ஆஹிரா 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 என்றார்கள். உமர், உங்களுடைய வீட்டுக்குள் நான் போகவில்லை என்றார்கள். ஜன்னாவிலே நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்களே யார சொல்லலாம்? என் வீட்டுக்குள்ள நீங்க போனா நான் கோவப்படுவேனா யார சொல்லலாம்? பிலால், உங்க காலடி சப்தத்தை நான் கேட்டேன் என்றார்கள். இந்த துனியாவில் நாங்க அடுத்த மார்க்கெட்டுக்கு போற மாதிரி ஜன்னாவை பத்தி பேசின தோழர்கள், லஹாமா கஷபத் வலக்குமா கஷப்தும், அவர்களுக்குரிய பட்டு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. இப்ப எங்க டேர்ன் அல்லாஹ் சொல்றான், வலக்குமா கஷபத்தும், நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு. அவங்க புத்தகம் பூட்டியாச்சு. இப்ப எனக்கும் உங்களுக்கு டேர்ன். நானும் நீங்களும் முடிவெடுப்போம். எப்படி வாழப்போகிறோம், எப்படி மௌத்தாக போகிறோம். அல்லாஹ் எங்களை மன்னித்தோடு ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய, பெருமானார் பக்கத்தில் வாழக்கூடிய அருமையான வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நான் என் மன்னித்தருள் புரிவானாக. ஆகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.